உமன்ஸ் டே. சத்தமா சொல்லுவோம் நம்ம ஹாப்பி, சத்தம் ஹாப்பி உமன்ஸ் டே. எங்க வைஃபுக்கு சொல்ல முடியல, கையை மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பலத்தை கை தட்டு நம்மளே கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. உட்காருவோம். கடவுள் நல்லவர், பெரிய காரணம். நம்ம நிறைய நிகழ்வுகள் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் யூத்து என்னன்னு சொன்னா யூத் மினிஸ்ட்ரி பண்ணணும், எல்லாமே பண்ணணும்ப்பா. ஆனா நிறைய பாடுகளை நாங்கள் பட்டு விட்டோம். கட்டலையா? அதை நடத்தின மிஸ்டர் அன்பை நீங்கள் கேட்டீர்களா? அவங்ககிட்ட நாங்கள் பட்ட பாடுகள். வெளியில போயிட்டு வாங்கன்னு சொன்னா கும்பல் கும்பலாக பேசுவதும், அங்க போன் நம்பர் வாங்குவதும், அவங்க கலாய்ப்பதினாலே நாங்கள் சலித்து போய் கட்டலையா அதில் மாற்றிக்கொள்ளாம லவ் பண்ணாம திருமணம் செய்தது ஒரே ஒன்று அன்பு மட்டும்தான். அதனால தான் இனி வரைக்கும் அவரை ஆமாதான் யூத் லீடராக வைத்து. ஏன்னா அதில் சிக்கி சின்ன பின்னமானவர்கள் அநேகர் காதலித்து திருமணம் செய்து ஏண்டா செய்தோம் என்று இப்பொழுது அழுது புலம்புகிற புலம்பல் வியாதிகளே, இப்பொழுதும் மறைமுகமாக லவ் செய்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போது கட்டளை. அதுக்கப்புறம் என்ன கொடைதே கொடை குத்துதே அப்படி என்பதை நீங்கள் அப்புறம் தான் அதுல தான் நாங்கள் வாடணும். இங்க பார்த்தா அங்க 2 பேர், இங்க பார்த்தா அவ்வளோதான், அங்க போன் நம்பர் வாது எங்கடா போயிட்டாங்க, அங்க போன கார் அங்க போயிருந்த இங்க போயிருந்ததுக்குள்ள அப்பாடா இது வாடா யூத் மீட்டிங்க வாடா பூத்து மீட்டிங்க வாடா. இப்ப சர்ச்சு நடத்தினா போதும் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படி செய்யற. ஆனாலும் விடக்கூடாது, தொடருவோம். ஆமை சொல்ல மாட்டேங்களா? லோய செய்வோமா செய்யக்கூடாதா? செய். நிச்சயமாகவே நம்ம எல்லா பணிகளும் செய்யணும். நான் கூட நானும் மறந்துட்டேன். இந்த 8ஆம் தேதி மாதிரி நிகழ்வுகள் நிறைய செய்யணும் அப்படின்னால ஆசை. நமக்கு தேவைகளை நிறைய சிந்தித்து கொண்டே இருக்கணும். ஆனால் தான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு நிச்சயமாகவே உமன்ஸ் டே. கண்டிப்பாக பெண்கள் என்ன சொல்ற நம்ம தலைப்பை போட்டுக்கிறோம் ஹாப்பி உமன்ஸ். ஒரு குடும்பத்துடைய ஹாப்பினஸ் யார் கிட்டதுன்னா பெண்கள் கிட்டதாங்க. சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை ஹாப்பியா வைக்கிறது யார் கிட்டதாங்க? இது பெண்கள் கிடையாது. இல்லைங்க உங்களை தான் சொல்றேன். ஒரு குடும்பம் ஹாப்பியா இருக்குன்னா காரணம் யார் தான்? பக்கத்தில் கை வச்சாலே. நீங்க காப்பி போறது முக்கியம் இல்ல, குடும்பத்தை ஹாப்பியா வைக்கிறது தான் முக்கியம். கரெக்டா? ஒரு ஹாப்பினஸ் யார் கிட்ட தாங்க இது? சத்தமா சொல்லுங்க. யார் கிட்ட தாங்க இதுங்க? பெண்கள் கிட்ட தான். ஒரு குடும்பத்தை ஹாப்பினஸா வைக்கிற ஒரு காரியம் யார் கிட்ட இருக்குதுன்னா ஒரு பெண்கள். ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு வந்து அப்படியே மும்மூணு இருந்துச்சுன்னா அந்த வீடு என்னதான் இருக்கும்? கும்முன்னு தான். அவங்க தூக்கி மூச்சை செல்ஃபில் வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எது மாதிரி தான் இருக்கும்? செல்ஃபில் வச்ச மாதிரி. அவங்க மகிழ்ச்சியா இருந்தா நம்ம எல்லாம் எப்படிங்களாங்க மகிழ்ச்சி. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லும். ஆனா நான் மீண்டும் சொல்றேன், ஒரு பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை என்ன வைக்க முடியும்? ஹாப்பினஸ் வைக்க முடியும். அதை சொல்ல மாட்டீங்களா? லோயா சத்தமா சொல்லுங்களேன். வீட்டுக்காரருக்கு ஒரு காப்பி போட்டு காலையில் எடுத்துன்னு வந்தா என்ன ஆயிடுறாரு? அவர் ஹாப்பி ஆயிடும். அவங்க ஹாப்பினஸ், ஒரு குடும்பத்துடைய ஹாப்பினஸ் யார்கிட்ட தான் இருக்குதுன்னா ஆதாம் கூட மிருகத்தோட வாழ்ந்துனே இருந்தான், மிருகத்தோட ஜீவனம் பண்ணே இருந்தான். அவன் நினைக்கல நமக்கு ஒரு துணை தேவை. ஆனா அவன் பேர் வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கிறோம். எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்குது, ஆண் என்றும் பெண் என்றும் இருக்குது, ஜோடி ஜோடியா இருக்குது. நமக்கு மட்டும் ஒரு ஜோடி எங்கே? என் ஜோடி எங்கே? என் என்னதுங்க செந்துர பூவை எங்கே? என் மன்னன் எங்கே? அப்படின்னு அவனுக்குள்ள அந்த உணர்வு வரத்துக்குள்ள அவர் என்ன பண்றாருங்க, அவனுடைய விழா எலும்பு எடுத்து ஒரு மனவாட்டி உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப பாருங்க, பைபிள்ல எங்கேயுமே பேசாத ஆதாம் என்ற நாய் அப்பதான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? கவிதை சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும். அவதான் ஏன் பாரு கவிதை. என் வாழ்க்கையில கவிதையாய் வந்த கவிதை நாயகியே, கவிதை அரசியே, என் எலும்பின் எலும்பும், மாட்டுக்கறி என் எலும்பும் அப்படின்னு என்ன பண்றாங்க. அவன் அப்படி ஏதுறதுக்கு காரணமே ஏன்னா ஒரு பெண் வந்ததுனால. நல்ல சொல்ல மாட்டேங்கல. அவன் வாழ்க்கையில் என்ன போந்ததுங்க? புது வசந்தம். அப்புறம் என்ன வசந்தம்? புது வசந்தம், புது மாளிகை, ஏதோ ஒன்று சொல்ல. அவ்வளோ அவனுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். யாருன்னா ஒரு பெண்ணு தான் அவளுக்குள்ள என்னங்க ஒரு ஹாப்பினஸா இருக்கிறாங்க. அதனால நம்ம தலைப்புல போட்டிருக்கிறோம் ஹாப்பி என்னங்க உமன்ஸ். இதுல தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு என்ன ஸ்திரீ தேவைன்னா தலைப்பு சொல்லுங்க. புஷ்டி உள்ள ஸ்திரீ தேவையில்லை. அது புஷ்டியா இருந்து எல்லாரும் குத்தும். புஷ்டி உள்ள ஸ்திரீ மனைவி சும்மா கொல கொலனுங்கிறா பிரதர், அது முக்கியம் இல்லை. புஷ்டியா குண்டு மாறிக்கிற அது முக்கியம் இல்ல. புஷ்டியா இருக்கிறது முக்கியம் இல்ல, புத்தியா இருக்கிறது தான். அது சொல்ல மாட்டீங்களா? லோயா சத்தம் வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்க. எப்படி? சரீர பலத்தை விரும்பாம, சரீர பலத்தை யூஸ் பண்ணாம புத்தியை யூஸ் பண்ற ஒரு பெண்ணாலதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். புத்தி என்பது நம்ம என்னன்னு பார்க்கணும். பாருங்க, புஷ்டியா இருக்கிறது முக்கியம் இல்லை, எதுவா இருக்கிறது முக்கியம்?
சொல்லுங்க எதுங்க? புத்தி. மனுஷனுடைய ஞானத்துல அறிவு, புத்தி என்ன இருக்கு? விவேகம். இந்த ஞானத்துக்கு 3 சாட்சி. அதுல ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, அவங்க எதை யூஸ் பண்றவங்களா இருக்கணும்னா புத்தியை யூஸ் பண்றவங்களா. அது சொல்ல மாட்டேங்க. இல்லையா? புத்தியாகிறது முக்கியம். என்னவா இருக்கணும் சொல்லுங்க. நல்ல எங்க வைஃபுங்க ரொம்ப என்னங்க நோய் நொடியெல்லாம் கடலை கட்ட மாதிரிங்க, பரவாயில்ல. ஆனா அதனால குடும்பம் ஆசீர்வாதமாய் மூறாது. கடவுள் சொல்றாரு எது முக்கியம்? புத்தி ரொம்ப முக்கியம். சரீர பலத்தை நம்புறவன் 15,000 ரூபாய் சம்பாதிப்பான். புத்தியை சார்ந்து இருக்கிறவன் 1.5 லட்சம் சம்பாதிப்பான். கட்டளைங்களா? ஏங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கால் வந்து 4 மணி வரைக்கும் மேஸ்திரி வேலை செஞ்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது கம்ப்யூட்டர்ல டக்கு டக்கு டக்குன்னு புத்தி யூஸ் பண்ணுவாங்க. 4+4 ஒரு கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? தெரியல, உண்மையாக நடந்தது. ஒரு என்ன சொன்னா, ஒரு பெரிய கப்பல் ஒன்று நடு கடவுள்ல டக்கு நின்றுச்சு. அது உண்மையா நடந்தது. டக்கு நின்று இன்ஜினியர் வரா, எல்லாம் வராங்க, உள்ள இறங்கி பார்க்குறாங்க, வண்டியை பண்றா, இன்ஜினியர் வந்து பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்க்குறாங்க. எதுவுமே நடக்கும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஹெலிகாப்டர்லாம் வந்து பண்றாங்க. அப்போ ஒரு டெக்னீஷியன் அங்கே நின்று சொல்றேன், சார் நான் பார்க்கணும், வாங்கினோடு இன்ஜினியரால முடியல, எல்லாராலும் முடியல, நீ உங்களால எப்படி? இவரு கூப்பிட்றா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்றாங்க, எல்லாமே கூப்பிட்றாங்க. ஆனா யாராலும் முடியல. இவன் என்ன பண்ணனா, நான் போட்டுமான்னு கச்சா கேட்டேன். 1.5 மணி நேரம் ஆகுது. ஏன்னா கவுந்துரும் கப்பல் போகும்போது. உண்மையா நடந்த சம். அவன் சொல்றான், போய் நீயாவது பார்ப்பார். சரி ஓகே, நீ கேட்டுங்கிற போய் பாரு. உள்ள போனா மேலே வந்தா ஒரு சுத்தி கொடுங்கன்னா ஒரு சுத்தி கொடுத்தாங்க. நேரா போய் ஒரு தட்டு தட்டினா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க என்னதுங்க? ஒரு தட்டு தட்டினா எதுல? சுத்தில ஒரு தட்டு தட்டினா என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க? இன்ஜின் ஸ்டார்ட் ஓடாது. என்னப்பா ஓடாது? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் எவ்வளோ? 1.25 கோடி போட்டேன். எத்தனைக்கா நீங்க? என்னப்பா சுத்தில ஒரு தட்டு தட்டுறதுக்கு 1.25 கோடி? ஆமாப்பா. எப்படி தட்டுன, ஏதா தட்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தட்டின வருஷம் தான் நான் ஓடுது. உள்ள போய் பார்த்தி உனக்கு வரலையே. நான் எவ்வளவு ஜோரா தட்டினேன், எப்படி தட்டினோம், சுத்தில தட்டுன்னு தான் முக்கியம் இல்ல, எப்படி தட்டினேன், ஏதா தட்டினேன் எனக்கு தான் தெரியும். 1.25 கோடி குடுறா அப்படின்னு வாங்கினே போனோம். அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். நம்ம பலத்தை யூஸ் பண்ணினே இருந்தா ஒன்னும் யூஸ் பண்ண முடியாது. புத்தி யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் சாதிக்கணும். அதனால சொல்றேன் பாருங்க, புஷ்டியாக்கிற பொண்ணை நம்பாதுங்க, புத்தியாக்கிற பொண்ணை கட் பண்ணு. என்ன ஆத்மாவே முடிச்சிடலாமா? என்ன புஷ்டியாக்கிற பொண்ணு முக்கியம் இல்ல, எந்த பொண்ணு தான் முக்கியம்? அது தூங்கின உக்காந்து புத்தியாக்கிறவங்க தான் முக்கியம். அதனால தலைக்கு போட்டுக்கிறேன். என்ன இசுறீங்க? வைஸ் உமன். வயசான உமன் இல்ல, வைஸ் உமன். சொல்லுங்க என்ன உமன் சிஸ்டர்? எதை யூஸ் பண்ணனா? அவன் அச்சு போட்டுறான் பாரு. யாரு? புருஷன் அச்சு போட்டு இல்ல, புத்தியாகிற பொண்ணு எப்படி பண்ணான்னு தான் முக்கியம். அதனால மீனமா சொல்றேன், புஷ்டியாகிற பொண்ணை கல்யாணம் பண்ணாத, இனகிற பொண்ணா வாயத்தை சொல்லுங்க. இன ஸ்திரீ தேவை, புத்தி உள்ளவங்க தான். புத்தியை பத்தி தான் நம்ம பார்ப்போம். நான் கூட வேற டாபிக் எல்லாம் பண்ணிடுறேன். இது ரொம்ப முக்கியமான. இன்னைக்கு எல்லாமே புத்தியை தேடி தான் போயிட்டே இருக்குது. புத்தியாகிறவங்கள தான் பாருங்க. அந்த காலத்துல பெண்கள் பாருங்க, அடுப்புவது தான் பண்ண, புருஷனோட பொண்டாடி தான் பண்ணி சம்பாதிக்கணும். அவன் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகிட்டான், இது ஹவுஸ் புருஷன் ஆயிடுச்சு. கட்டலையா? ஏன் அப்படின்னா அவன் 1000 ரூபாய் தான் சம்பாதிக்க போன, அது 20,000 சம்பாதி. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் சாதாரண 1 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். இவன் 1 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்காரு. இந்த நாய் குடிக்கார நாய் கட்டல. இவன் ஏன் தான் கடன் பண்ண தெரியல. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கிறான். இவன் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்தினான் போது உக்காரனா ஏஞ்சிக்கனா ஏஞ்சிக்கிறான். வெளியில போடானா போடு. அவன் கேட்கறது இது கோடி இருக்குது. ஏ சண்முகி இதுல உக்காரு. எதுலங்க? அது இது அது ராரா சக்தி, அதுல உக்காரான். ஏய் உக்காரான். ஏன் அப்படின்னா சம்பாதிக்கிறது இல்லையா, கை போக்கு எப்பவுமே. சரிங்க, அதுதான் சொல்றேன். லேடிஸ் வந்து எப்படிங்க புஷ்டியாங்கிறது முக்கியம் இல்லை, என்னவாக்கணும்? புத்தியா. புஷா என் புஷ்ட புஷ்பா அது முக்கியம் இல்லை. என்ன முக்கியங்க? புத்தியை யூஸ் பண்ணணும் நம்ம. அதனால மீண்டும் சொல்றேன், தலைப்பு பார்ப்போம். எது ரொம்ப முக்கியங்க? வயசு. எந்த வயசுங்க? வயசு உமன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப பார்ப்போம், நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றதுன்னா, நான் சொன்னேன் ஹாப்பினஸ் யார் கிட்ட தான் இருக்குது? ஒரு பெண்ணு. ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வைக்கிறது யார் கிட்ட தான்? மனைவி கிட்ட தான். வாசிங்க தலைப்பு போடுப்பா, வேகத்தை. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, உக்காந்து நிறைய பேர் தூங்குறாங்க. எப்படி தூங்குறீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி எப்படி தூக்கம் வருதுன்னு கூட தெரியல. ஆனாலும் ஃபேன் இல்லாதனால அதுக்காக தான் ஃபேனை கூட கட் பண்ணி வச்சுக்கிறோம், தூங்க கூடாதுன்னு. போடுங்க தலைப்பு போட பாருங்க. மனைவி தான். சங்கீதம் 128:3. 28:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி
திராட்சை என்னங்க கொடி. அப்ப திராட்சை என்பது ஒரு மகிழ்ச்சியின் காரியம் அல்லவா? அப்போ யார் கிட்டதான் இந்த மகிழ்ச்சி இருக்குன்னா மனைவி கிட்டதான். அவ வீட்டோரங்களில் கனித்தரை வினா செடிங்க திராட்சை செடி. திராட்சை என்பது மனமகிழ்ச்சி தான். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு ஹாப்பினஸ் வரதுக்கு காரணம் யார் தான்? ஒரு மனைவி தான். மனைவி நினைச்சா ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும், ஒரு குடும்பத்தை என்ன பண்ணும்? அழிக்க முடியும். மனைவினா எல்லாமே செய்ய முடியும். ஆமா சொல்ல மாட்டேங்க லோயா. ஆனா தான் சொல்றேன், ஹாப்பினஸ் யார் கேட்டிருக்கீங்க? ஹாப்பி உமன் டேஸ் சொல்றோம். உமன் கேட்டதா இந்த குடும்பத்துடைய ஹாப்பினஸ் இருக்குது. எது பேர் சொல்ல பாருங்க லோயா. ஏன் அப்படின்னா வீட்டோரங்களில் என்ன தரோம்? கனித்தர என்னங்க திராட்சை செடி. அதை சொல்ல மாட்டேங்க லோயா. அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி கொண்டு வருவார்? ஒரு இஸ்திரியானவள் மகிழ்ச்சி எப்படி கொண்டு வரா அப்படின்றத நம்ம வேதத்துல வைஸ் மேன் உமன் அப்படின்னு பாக்குறோம். என்ன புத்தி உள்ள இஸ்திரி அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. எப்படி மகிழ்ச்சி வரன்றத அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்றது வாசிப்போம். நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் என்ன உள்ளது? வஞ்சனை உள்ளது. இல்ல கவனிக்கும். இது யார் சொல்றாருன்னா சாலமோன் என்ன பண்றாரு? அவங்க அம்மா பத்தி பேசுறாரு. யாரு? எங்க அம்மா சாலமோனுடைய அம்மா யாரு? பச்சை பால். பச்சைங்கிற ஒரு பால், கட்டுற பச்சை பால். அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியாத இருந்தா தெரிஞ்சு கேட்ட என்ன பண்ணுங்க, கேட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறபடி அன்பா கேட்கிறோம். அப்போ இவ தாவீது வஞ்சிக்கப்பட்டது யாரால? பச்சை பாலால். தாவீதும் அதுல என்னங்க கூட்டாளி, கூட்டு களவாளி தான். 2 பேரும் கூட்டு களவாளி தான். 2 பேருமே தந்திரமா பண்றதுதான். ஆனா எது அவனை அட்டாக் பண்ணிச்சுன்னா நல்ல கவனிக்கணும். என்ன கவனிங்க பெண்களே, நல்ல யோசிங்க, நிலைய பார்க்கணும். என்ன அப்படின்னா பைபிள் அவன் அம்மா பத்தி கடைசி அவன் எழுதுறான். என்ன எழுதுனா அப்படின்னு சொன்னா அவருடைய தாயாரை பத்தி இவன் சாட்சி கொடுக்கிறான். அவங்க அம்மா அவங்க அப்பா எப்படி வஞ்சிக்கப்பட்டான் தாவீது என்றால் அவன் சௌந்தரியம் அழகை பார்க்கிலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கிறான். அல்லதான் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான். அப்ப அது சாத்தாவுடைய தந்திரத்துல இவன் வஞ்சிக்கப்பட்டீங்க. தாவீது அவன் அழகுல தான் என்ன பண்ணாங்க? வஞ்சிக்கப்பட்டான். அதை சொல்ல பாருங்க. என்னங்க சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அப்புறம் அழகும் வீண். சத்தமா சொல்லுங்க. அழகும் வீண். அழகு என்னங்க? வேஸ்ட். அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். இப்போ அவங்க அம்மா என்ன மாறிட்டா? கர்த்தருக்கு பயப்படுகிறார். அதனாலதான் சாலமோனை அவன் சூஸ் பண்றதுக்கான அவங்க அம்மா கடைசியில கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? ஞானத்தின் ஆரம்பம். பயம் எங்கிருந்து வருது? ஞானத்திலிருந்து வருது. ஞானம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினால். அப்போ என் தாயார் யாருன்னா ஞானம் உள்ள ஒரு சகோதரி. அதை சொல்ல மாட்டேங்கல இல்லையா சிஸ்டர்? ஒரு அலை சொல்லுங்களேன். உங்கள் தினம் தான். அடுத்த வருஷத்துல உங்களுக்கு கேட்பரிஸ் உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வாங்கி தரணும். ஏன்னா நான் இங்க போறது கரெக்டான. ஆனால் நான் அடுத்த வருஷம் வாங்கி தரோம். சொல்லுங்க. அவ சொன்ன கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அதான் சொல்ல பயம் என்னங்க? ஞானம். நீங்க உங்க வீட்டுக்கார பயமுறுத்தி வச்சிருக்கிறது இல்ல. அவர் என் கண்ணிலே அப்படி உருட்டுவோம் பெருத உருட்டு, நல்லா உருட்டுறீங்க. அப்படி உருட்டு கூடாது. பெண்களே நல்லா யோசிக்கணும். ஆண்டு சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. யாரோட? ஆதாமுடைய மனைவி. என்ன சொல்லுங்க? ஸ்திரீயே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு கணத்துக்குரியவள். ஏசு சொன்ன ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஸ்திரீ என்றால் கணத்துக்குரியவள். எத்தனை பேர் சொல்ல பாருங்க. அது ஏவாளோட சம்பந்தப்பட்டு பேசுறார். ஏவாளோட சொல்றாரு. அவன் என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற சிஸ்டர். அவ இப்ப எழுதி வைக்காத நேரம் இல்ல சிஸ்டர். கரெக்டா உங்க வீட்டுக்காரர் வர உங்களுக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருப்பார். அவன் எங்க பிரதர் கரம்பூச்சம் வாங்கியிருப்பா. கரெக்டா திட்டாத. இன்னைக்காவது பெண்கள் தான் நாட்டின் கண்கள் சொல்றாங்க. இப்ப பாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் கவர்மெண்ட் போச்சு, சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? எங்களுக்கு தான் போடலையா சோத்திரம்? எங்களுக்கு தான் வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க எதுல செக் வச்சிட்டானுங்க? அந்த கரண்ட் பில்லில் செக்கை வைத்து செக் ஆட்டுக்கிட்டு அடுத்து வந்தா 10,000 கொடுக்குறேன். நாங்க நடக்குமா தெரியல. அதனால நான் சொல்றேன், சந்தோஷப்படுங்க. இப்போ நம்ம சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படும். புகழ்னா எபிரேய வார்த்தை ஹலல். சொல்லுங்க என்னங்க சிஸ்டர்? எபிரேய வார்த்தை என்னது? ஹலல். சிஸ்டர் உங்களை தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே என்ன பார்த்துனே அலறீங்களே தவிர ஹலல் வர மாட்டேங்குது. சொல்லுங்க. இது ஹல்லல். சொல்லுங்க. ஹல்லல்.
அதுலதான் என்ன வந்துச்சுங்க? அல்லேலூயா. அல்லேலூயான்ற வார்த்தை எதுல தான் வந்துச்சுங்க? ஹலல். அவ லேடிஸை கத்த சொல்றாரு ஹலல். ஹலல்னா என்னதுங்க? டு பிரைஸ், டு ஷைன். பாருங்க, ஒரு குடும்பத்தை என்னங்க சோத்தரிப்போம். ஒரு பெண்கள் புகழப்படுவது என்னங்க? அவ சோத்தரிக்கப்படுவாள். டு ஷைன். ஒரு குடும்பத்தை ஷைன் என்ன சொல்லாங்க? பிரைட். ஒரு என்னங்க ஜொலிக்கிறவன். சூப்பர். ஒரு குடும்பத்தை ஜொலிக்கிற வைக்கிற வேலை உங்கள தாங்க. நீ ஜொலிச்சுட்டு போற அது வேற விஷயம். ஆனா குடும்பத்தை என்ன வைக்கணும்? ஜொலிக்க வைக்கணும். பக்கத்துல கை சொல்லுங்க, நீ ஜொலிச்சுன்னு தான் போற ஜிகு ஜிகுன்னு. ஆனா அது முக்கியம் இல்ல. குடும்பத்தை என்ன மாத்தனாங்க? டு ஷைன். அடுத்து சொன்னாங்க டு செலிப்ரேட். அப்படின்னா கொண்டாடும் பொருளா இருப்பா. ஒரு பெண்ணு கர்த்தருக்கு பயந்தா அவள் எப்படிங்க? டு செலிப்ரேட். அவன் வீட்டுக்கார குடும்பமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்களா, தலைக்கு மேல தூக்கி வச்சு நாடுவாங்களா. என் மனைவி இப்படியா இருக்கிறா. எதை வச்சு சொல்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுறத வச்சு. அது சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. புகழ் போடணும்னா என்ன அர்த்தம்? ஹலல். சத்தமா சொல்லுங்க. என்னங்க? கொஞ்சம் பேசுங்க சிஸ்டர். சொல்லுங்க என்னது? ஹலல். சத்தமா சொல்லுங்க. ஹலல் என்னங்க? டு பிரைஸ், டு ஷைன். ஒரு குடும்பத்தை ஷைன் என்ன சொன்னாங்க? ஜொலிக்க வைக்கணும். யார் கேட்டதான் கேட்டீங்க? ஒரு பெண். எந்த பெண்ணு கேட்ட? எல்லா பெண்ணு கேட்டே கிடையாது. யாருக்கு பயப்படணும்? எங்க வைஃப் சொல்லுவாங்க, எங்க வைஃபுடைய மாமா பொண்ணு, அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது, மாமா வைஃப் அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாருக்கும் டீ கரெக்டாக எடுத்துன்னு போய் குத்துக்கிறாங்க. மாமியாருக்கு மட்டும் எடுத்துன்னு போகும்போது ஒதுர்னே எடுத்துன்னு போய் குத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச மாமியார் ஒதுர்னுக்கிறாங்க. ஏங்க என்ன கரெக்டாக அவங்க சோறு போடாது சரி புரியுது. அவரும் ஒதுருது. என்னை பார்த்த உடனே என் மருமக ஒதுருது. அப்புறம் பாரு நீ ஒதுரு போற வீட்டு உள்ள வந்த உடனே ஒதுருது பிறந்த அவ பக்கத்தை பார்த்தா எனக்கு ஒதுரு. உண்மைதான். நான் தான் சொல்றேன். எல்லாம் யோசனைக்கார என்னதான் சொல்றாரு? உன்னதான் சொல்லுங்கிற கரெக்டா. வேற யாரும் சவுருக்கு நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாங்க ஒதுருது பிறந்த. ஆனால் சொல்றேன் டு பிரைஸ் அப்படின்னு என்னத்தங்க? ஹலல். ஹலல் என்னங்க? டு பிரைஸ், டு ஷைன், டு என்னங்க? டு செலிப்ரேட். யாரு? கர்த்தருக்கு. அவர் என்ன நிறைந்தவர்? ஞானம் நிறைந்தவர். பயம் எதோடு சம்பந்தப்பட்டது? ஞானம். இவ்வாறு அடுத்து என்ன பேசுறது? ஹாப்பினஸ் பத்தி சொல்லும் போது வாசிங்க பார்க்கலாம். 19 நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதுனால சொல்றேன், எப்பா நீ ஒண்ணு வைக்காத போயிடாத. உன் பிள்ளைங்களுக்கு என்ன வச்சுட்டு போ? வீடும் நகைக்கடையில வச்சுட்டு போயிடுற. எதை பத்திரத்தை வச்சுட்டு போறிய? உனக்கு என்ன? ஒரு குழந்தைங்களுக்கு வீடு வச்சுட்டு போன இல்ல, ஒரு வாசலை வச்சுட்டு போன இல்ல. நான் தாயின் கருவிலே நிர்வாணியா வந்தேன். நீ போற நிர்வாணியா? நீ போ. யார் உன்னை வேணான்னு சொன்னா? என்னடா சொல்றீங்க பசங்களா? நீ போப்பா, உன்னை யார்ப்பா வேணான்றாங்க? கொஞ்சம் காசு கீசு பிள்ளைங்களுக்கு ஒரு வீடாவது சேர்த்து வையப்பா. வீடாவது இல்லை பிரதர். உலகத்தில் நான் எதுவும் கொண்டு வந்ததே இல்லை, கொண்டு போனதே இல்லை. அப்போ ஒரு கிட்னி குத்துரு போதும். நல்ல கோணிங்க ஏதாச்சும் சேர்க்கணும். பாருங்க பைபிள் சொல்லுது பிதாக்கள் என்ன பண்றாங்க? வாசிங்க பார்க்கலாம். புத்தியுள்ள மனைவியோ பாருங்க, பிதாக்கள் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பக்கத்துல கை ஒரு வீடாவது கட்டிக்கிறியா? இல்ல பிரதர், எங்க மாமனாரு குடும்பத்துல கட்டிக்கிறோம். அது கன்ஃபியூஸா இருக்கும். சவுர் வந்து பார்த்தா ஒரே சவுர்ல 4 வீடு அப்படியே இருக்கும். இந்த சவுத்துல நீ இரும்புனா, ஏய் எதுக்கு இரும்புறாங்க? அங்க கேட்டு இங்க வச்சுட்டு நீ கேஸ் பத்து வச்சா யாரு வீட்டுக்கு கேக்குதுங்க? ஏன்னா எத்தனை சவுரு? ஒரே சவர். இதை வச்சு நீ என்ன பண்ண போற? தோத்துறா. ஒரு வீடு கட்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும்? காசு இல்லையா? நல்ல வாய்த்த. அது தமிழ்ல தானே இருக்குது. நான் இங்கிலீஷ்ல போட்டிருந்தா கூட எதனா சொல்லலாம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்களை எங்க அப்பா வச்சுட்டு போறேன். என்னது? சுதந்திரம். அதுல யாரு பங்கிட்டு போறா? இது வீடு வாங்கணும். யாரு வேணும்? புஷ்டியாக்கிற மனைவி இல்ல. புஷ்டியாக்கிற மனைவி கும்பு போட குப்புன்னு அடிப்பா. புஷ்டி இல்ல. என்ன வேணும்? இதெல்லாம் சம்பாதிக்கணும். புத்தி உள்ள மனைவி. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. கத்துவ புத்தி என்ன சொல்லுங்க? புத்தி உள்ள மனைவியோ ஒரு ஈவு கிருப பாடு. புத்தி உள்ளவன் புஷ்டியாக உள்ள சரீர பலத்தை பயன்படுத்துறோம்ல, புத்தியை பயன்படுத்த. பாருங்க அடுத்து என்ன சொல்றது? வாசிக்குவோம். அடுத்து வாசிங்க. 1 வருஷம் எப்படி குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1 நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீனா கட்டுறா. வீடுன்னா இந்த வீடு இல்ல.
நம்ம நினைச்சுக்கிற வீடு கட்டு 3 அடுக்கு மட்டாட்டி மூலமா கட்டிட்டேன். அவ்வளோ அது சொல்லலை. கிறிஸ்துக்குள் உங்கள் குடும்பத்தை கட்டுறதுதான் வாழ்க்கை. 2வது தான் வீடு. கிறிஸ்துக்குள் வாழ்க்கை கட்டணும். என் புருஷன் கத்தர் கொள்கிறாருங்க, அவர் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. நம்ம ஆளுங்க எங்க சிஸ்டர் போனீங்க? கட்டோவுக்கு போனேன். எந்த கட்டு? புத்தூர் கட்டா? கட்டோவுக்கு போனேன், கட்டு உடைக்க போனேன் இல்லைங்க. ஒரு குடும்பத்தை, தன் பிள்ளைய, தன் கணவனை, தன் மாமியாரை எல்லாத்தையுமே குடும்பத்தை கத்தருக்குள் கட்டுற வேலை. 2வது தான் வீடு. அது யாருன்னா புத்தி இல்லாத ஸ்திரீ இல்லைங்க, புத்தி உள்ளவள். அது சொல்ல மாட்டேங்க லோயா, சத்தமா சொல்ல மாட்டேங்க லோயா. வீடு யாரால கட்டப்படும்? ஸ்திரீயால. ஸ்திரீன்னு சொன்னாரு, அப்படி ஸ்திரீ போட்டு போன அப்படின்னு சாத்துறேன். எந்த ஸ்திரீங்க? புத்தி. புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை என்ன பண்ண? இடித்து போடும். அவ புத்தி தான் சொல்ல. புத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா வயசு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுக்கு. சாக்கம் அப்படின்றது எபிரேய வார்த்தை. என்னன்னா கூர்மையான அறிவு, தகவல் தன்மை, திறமை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் சாமர்த்தியம். புத்தி உள்ளவன என்னன்னா தகவல் பரிமாற்றம். உங்க வீட்டுக்காரி எந்த சூழ்நிலை இருக்கிறாரு, அவர் எந்த பிரச்சனை இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு என்ன பண்ணுங்க? தகவலை புரிந்து கொண்டு திறமைய சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவையும் சூழ்நிலைக்கு ஏற்ப நேரத்தையும் வழியும் சரியா தீர்மானம் பண்ணி குடும்பத்தை நடத்துறோம். அது சொல்ல மாட்டேங்க எதுங்க? சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல கவனிங்க. தகவலை பயன் சூழ்நிலைக்கு ஏற்ப குடும்பத்தை என்ன பண்றதுங்க? செயல்படுத்துவது. குடும்பமே கஷ்டத்துல இருக்கும். அப்பதாங்க ஏங்க ஒரு டிவி வாங்கலாங்க. ஏற்கனவே டிவி வாங்கி லோன்ல இருக்குது. அந்த லோன் மேல இன்னொரு லோனுங்க. அந்த லோனு மேல நம்ம வெற்றி மேல வெற்றிங்கன்றத லோனு மேல லோனுங்க. அப்புறம் லோனுக்காரன் காரி துப்பான் முன்னங்க. ஏன் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ப தன் குடும்பத்தை மூவ் பண்ணது. வைஃப் கிட்டதான் அது வைஃப் கிட்டதான் சூழ்நிலை அறியணும். தன் குடும்பத்தை சரியான ஒரு பாதையில கொண்டு போறவதா தேவனுக்கு பயப்படுற ஒரு புத்தி உள்ள. சொல்ல மாட்டேங்க லோயா, சொல்ல மாட்டேங்க லோயா. ஆமீனே இல்லையா? புரியுதா அவளுங்க? அப்ப என்ன புத்தின்றது? என்ன சூழ்நிலை. சூழ்நிலை புரியணும். வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார், வாங்குற சம்பளம் இந்த மாசம் கம்மியாகிற மாதிரி 12,000 தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 12,000 எதுங்க? விசுவாசம் பெருசு. இது 2 லட்சமா மாத்தலாம். கடன் வாங்கினா மாத்தனாலும் இருக்கக்கூடாது, கத்தர் கொடுத்தா மாத்தலாம். இது பேர் சொல்ல வரங்க கரமயத்தில் சொல்ல வரங்க. ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறேன். நம்ம புளியங்கள்ல இருந்து அம்மா சிஸ்டர்லாம் வர அவங்களுடைய முயற்சியோட நான் பார்த்துனே இருப்பேன். என்ன சிஸ்டர் எத்தனை வாடகை விட்டுக்கிறீங்க சார்? ஆனா அவங்க ஒரு 20 years 15 yearsக்கு மேல இருக்குல்ல சார் வீடு சர்ச்சுக்கு வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு சார்? ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஒரு 15 13 14. ஆனால் அவங்க முயற்சி பார்த்துனே கடவுளுக்கு பயப்படுவாங்க. வாடகை வீட்டில் இருந்தாங்க. நான் அந்த மேடு ஏறுவாங்க பாருங்க, அந்த வீடு உள்ள அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து அந்த மேடு ஏரில் லெஃப்ட்ல தான் வீடு வாடகை இந்த மாதிரி இருக்குது. அங்கே தான் வாடகை பாருங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அந்த புத்தியை பயன்படுத்தி அந்த சரியான நேரத்தில் அந்த குடும்பத்தை நடத்துறதுனால இன்னைக்கு அவங்க ஓனர்ஸ். கடவுள் என்ன சொல்றாருன்னா, எப்பா புத்தியாகிற பொண்ணு இல்லப்பா, புத்தினா என்ன அர்த்தம்? வயசா நடக்கணும், தகவலை புரிஞ்சுக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை என்ன பண்ணாங்க சாமர்த்தியமா, எப்படிங்க சாமர்த்தியமா என்ன பண்ணாங்க செயல்படுத்துவது, அறிவை சரியான நேரத்தில் சரியான வழியில பயன்படுத்துவது. கடவுள் கொடுத்துக்கிற பாருங்க அந்த வயசு ஞானத்துல தான் என்ன இருக்குங்க, அறிவு, புத்தி, விவேகம் இருக்கு. அந்த புத்திய சரியான நேரத்துல குடும்பத்தை என்ன பண்ணுங்க சரியான விதத்தை வழி நடத்துவாங்க. அவங்கதான் அந்த என்ன சொல்லுவாங்க வயசுனா என்னத்துங்க, கடவுளுடைய பயத்துல நடத்துகிறவர், கடவுளுடைய வழியை கேட்டு தன் குடும்பத்தை சரியான ஒரு பாதையில சரியான ஒருத்தர். நீங்க பண்ற ஒரு சின்ன தவறு நிச்சயமா அந்த குடும்பத்தை கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அவள் என்ன செய்வாள், அந்த வழி நடத்த கடவுளுடைய வழியை கேட்கிறவளா இருப்பாள். சொல்ல மாட்டேங்க.
கடவுளுக்கு பயப்படுறவன் இந்த சூழ்நிலையில நான் எப்படி நான் மேற்கொள்ளணும், இந்த சூழ்நிலையில என் குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போகணும் என்பதை ஒரு சரியான வைஸா யோசித்து கடவுள்கிட்ட வழியை கேட்டு சரியா மூவ் பண்ண பாருங்க. அவதான் புத்தி உள்ளவன். சொல்ல மாட்டேங்க. கடவுளை சாதித்தான் புத்தியில அதான் சொல்லுங்க. ரெண்டோடு சம்மதம். ஞானம் என்பது பொதுவான சொல்லுங்க. ஞானம் என்பது என்னங்க? பொது. அதை சொல்லுங்க. ஞானம், அறிவு, விவேகம் என்னங்க? புத்தி சொல்லலாம். இதுல புத்தி என்பது ஏதோடு சம்பந்தம், ஆவியோடு சம்பந்தப்பட்டது. ஞானம் எதோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னா இந்த ஞானம் இதயத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனா புத்தி என்பது பேசுறது. ஏங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜாப் பண்ணலாம். கடவுள் என்ன சொல்றாரு அது மாதிரி செய்யலாம். கடவுள் என்ன பண்றாரு அது மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். என்ன பண்ணாங்க? பேசி அந்த குடும்பத்தை சரியான வயசா நல்லா யோசிக்கணும். சரியா புத்தியை யூஸ் பண்ணி வழி நடத்துக்கொள்ளுதான் என்ன இஸ்திரிங்க? புத்தி உள்ள இஸ்திரி. அவள் நிமித்தம் குடும்பம் என்ன பண்ணாரு? கட்டப்படும். சொல்லுங்க. புத்தி உள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை யாருக்குள்ள கட்டுகிறார்? கிறிஸ்துக்கு. ரெண்டாவது வீடு தான். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள கட்டுறோமா? தான் மனைவியை கட்டுறோம். தான் பிள்ளைங்களை ஒரு வயசு உமன் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் கடவுளுக்குள்ள கொண்டு வரும். நல்லா சொல்ல மாட்டேங்களா? நீங்க நல்லா யோசிப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பேர் வர மாட்டேங்க. எங்க பிரதர் போயிட்டாங்க, இன்னைக்கு வேர்ல்டு கப் பிரதர், இன்னைக்கு ஃபைனலுக்கு இது நீ என்ன பண்ணுகிற, இன்னைக்கு ஃபைனலுக்காக ரிலேஷன் பண்ணுகிற எங்க இவனா போய் ஆட போறான், பயிற்சி பண்ணுகிற பிரதர், நீ என்ன பண்ண போற, சர்ச்சுக்கு வரணும்டா அப்படின்னு அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள் கட்டுகிற பெரிய பொறுப்பை செய்கிறவள் புத்தியுள்ளே. சரிதான். கர்மத்தில் சொல்லப்படுங்களா? அவன் சரீர பலத்தை சார்ந்திராம தேவன் ஞானத்தை சார்ந்திருப்பான். கடவுளே சொல்ற குடும்பம் கட்ட போறது யார் கையில இருக்குதுன்னா ஒரு மனைவி கையில தான். எந்த மனைவி கட்டுக்கிறது? புத்தி உள்ளவன், வயசா நடத்தும். கடவுள் சத்தத்தை சவுண்டு கேட்டுனே இருப்பா. கடவுள் என்ன பேசுறாரு, கடவுள் என்ன செய்யறாரு, என் குடும்பத்தை, என் கணவனை எல்லாத்தையுமே அப்படி வழி நடத்துறது அவர் தான் செய்யும். அது சொல்ல மாட்டீங்களா? லோயா ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? லோயா. ஆனால் தான் சொல்றான், திருமணம் செஞ்சா வெயிட் பண்ணாலும் கத்திற்குள்ளுக்கிற பிள்ளை கல்யாணம் பண்ணும். கத்திரிக்கல் வெளியில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை. ரெண்டு பேரும் எதுக்கு சம்பந்தப்பட்டுங்க? நித்திய வாழ்க்கைக்கு பங்கு உள்ளவர்கள். ரெண்டு பேரும் போகணும். அதுக்கு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதனால்தான் சொல்றாரு வைஃப்னா யாரு? எட்மீட்னு அர்த்தம். ஆதாமுடைய பலவீனத்தில் உதவி செய்கிறவர். ஆதாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா விலா எலும்பு எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அவன் முதுகு அவனால பார்க்க முடியாது. அவன் மனைவி தான் என்ன செய்வாள்? அவன் பலவீனத்தில் அவளுக்கு உதவி செய்வாள். அதான் பாருங்க, இந்த ஏன் கல்யாணம் பண்றீங்க? முதுகு தேய்ச்சி தண்ணி ஊத்த அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இல்லைடாப்பா, முதுகு இருக்கிற அழுக்கு எடுக்கப்பா. வயசு அதான் சொல்ல. ஒருத்தர் விழுந்தாலும் ஒருத்தர் என்ன பண்ணாங்க? தூக்கி எடுப்பாங்க. அதுக்குதான் எதுக்கு டிராவல் பண்ண, எதுக்கு டிராவல் பண்ண? நித்திய வாழ்க்கை இழந்து போன தேவ சாயலை பெற்றுக் கொள்ளுகிற வேலையை ரெண்டு பேரும் தான் செய்யும். அதுக்கு யார் உமன் தேவைன்னா புஷ்டியாகிற உமன் தேவையில்ல, புத்தியாகிற உமன் தேவை. எத்தனை பேரால சொல்ல வரங்களோ இல்லையா? நல்ல கணவன் சொன்னா யாருடைய சொல்படி செய்வா? மனைவி சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் டிசிஷன் எடுப்பாங்க, ரெண்டு பேரும் முடிவு எடுப்பாங்க. அண்ணா கடன் சொல்றாரு, புத்தி உள்ள இஸ்திரி தன் இனத்தை கட்டுகிறான். சத்தமா சொல்லுங்க, இனத்தை கட்டுறாங்க. புத்தி இல்லாதவ கட்டண வீட்டை என்ன பண்றா? தன் கையினாலே இடித்து போட. கட்டண வீட்டையே தன் கையால் என்ன பண்ணாங்க? இடிச்சு போடுவாள். அப்ப என்ன தேவைன்றாரு கர்த்தரு? புத்தி தேவை. சரியா குடும்பத்தை நடத்துகிற அந்த ஞானம் தேவை, அந்த புத்தி தேவை. புத்தி ரொம்ப முக்கியமான. அல்லதான் சொல்றேன், புத்தி கெட்ட மனைவியை, புத்தி இல்லாதவளை எல்லாமே திட்டும் போது வயசா அந்த வார்த்தை பாடு, புத்தி இல்லாதவன் இவளை கட்டம் பாரு, அவ புத்தி இருந்ததுதான் இந்த குடும்பத்தை என்ன பண்ணிருப்பா? கடவுளுக்குள் கட்டி இருப்பாள் அப்படின்னு கடவுள் சொல்றாங்க. இப்ப வேகமா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம் எதுனா புத்தி தான் முக்கியம். எது பேரால சொல்ல பாருங்க. லோயா சொல்லுங்க. குடும்பம் யாரால கட்டப்படும்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். உன்னை குத்தி காட்டுன்னு பேசாத. என்ன இஸ்திரிங்க சிஸ்டர்? லதா சிஸ்டர் என்ன இஸ்திரி சார்? நீங்க மினுக்குன்னு கண்ணை பாடுறதுனால தூங்கிட்டு போறீங்கன்னு சொல்றேன். என்ன இஸ்திரி? பின்னாலுங்கிறவங்க ராதா சிஸ்டர் சொல்லுங்க. ராதிகா சிஸ்டர் என்ன இஸ்திரிங்க? அப்ப என்ன தேவை? குடும்பம் நடத்தினா புத்தி உள்ள மனைவியா இருந்தா வீட்டுக்காரன் எப்ப இட்டுன்னு வந்திருப்பேன். அவனை அமுச்சு வச்சுக்கிறேன். எங்க போடா, இதான் 100 ரூபாய் எடுத்துட்டு சறுக்கு போட்டுவேன். அவன் பாட்டு பாரு, சறுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அப்படிதானே அது, அந்த பாட்டு அப்படிதானே. சறுக்கு வச்சிருக்கேன் ஊத்தி கொடுக்க நீ வரியா?
கரெக்டா அவன் பாடுறான். இன்னைக்கு பாட்டு தலைமையில வச்சிருப்பான். சருக்கு வச்சிருக்க நம்ம, நீ சொல்ற நான் முறுக்கு வச்சிருக்கிறேன், கட்சின்னு குடிங்க மாமா. மாமா இதுல வர மாமா சருக்கு மாமா எப்படி இருக்கு பாரு. ஒன்னும் ரசிக்கப்படல. உனக்கு என்ன இல்லைங்க, அடுத்த பந்தி மணவாளன். உன் வீட்டுக்காரன் உனக்கு வான, அடுத்த பந்தி மணவாளன் யாருங்க, உன் வீட்டுக்காரன் ரசிக்க மாட்டேன்ற எண்ணம் இல்லை. எப்படின்னா போட்ட மூடு இன்னைக்கு. ஏன்னா நீங்க பெண்கள் தினம் இல்லையா, பெண்கள் இந்த கல்வாரி சபையின் என்ன நீங்க புற வந்த கண்கள் கட்டளையா. இதுக்கு ஆப்ரேஷன் போடணுமா, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது சொல்றேன். ஹாப்பி எதுக்கு திருப்பி திருப்பி ஹாப்பி போட்டுங்கிற கட்டளை. ஓகே ஹாப்பி உமன்ஸ் சும்மா கணக்குத ஹாப்பி. இப்போ என்ன தேவைன்னு சொல்றாரு, வயசு வயசுனா ஞானம். பாருங்க தலைப்புல ஒண்ணு என்ன போட்டியா 28 எதுக்கு நான் போட்டேன். ஓ கரெக்ட் தான் பாருங்க, சூப்பர். என்னன்னா புத்தின்றது இன்னொன்று என்ன சம்பந்தப்பட்டதுன்னா கவனிச்சு. புத்தின்றது என்ன சம்பந்தப்பட்டதுன்னா பாருங்க, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. குடும்பத்தை ஈவில் தீமைக்கு விலக்கி காப்பவளை என்ன உள்ளவன் புத்திவன். ஈவில் அப்படி சொல்ல எனக்கு சொல்ல தலைப்பு புத்தி என்னங்க, பொல்லாப்பை விட்டு விலக்குவதே என்னங்க புத்தி. புருஷன் சொல்லுவான் நான் பொல்லாதவன், நீ சொல்லணும் இல்ல நீ நல்லவன், நீ நல்லவன்டா, நான் உன்னை கட்டுறேன்டா, நீ நல்ல. அவனை மாற்றணும், எப்படிப்பட்டவனை மாற்றணும். அதான் சொல்லுங்க பொல்லாப்பு, ஈவில் திங்ஸ். குடும்பத்துல வருகிற தீமையான காரியங்களை தன் குடும்பத்தை விட்டு விலக்குறவளே என்னங்க புத்தி. புத்தி என்னங்க தீமை. தீமை குடும்பத்துக்கு வரக்கூடாதுங்க. அதை விலக்கி காப்பது யாருன்னா ஒரு மனைவி தான். இதன் பேர் என்ன சொல்ல பாருங்க, சத்தமா சொல்ல பாருங்க லூயா. அப்ப புத்தினா என்ன அர்த்தம், குடும்பத்தை ஹாப்பினஸா வைக்கணும், குடும்பத்தை ஈவில் திங்ஸ்ல என்ன பண்ணக்கூடாதுங்க காப்பாற்றணும். என் மனைவி சொல்லணும் அப்படிதான். நான் கூட ஓட்ட கை மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கை இருக்கும் ஓட்டை. அப்போ ஓட்டை இப்போ ஓட்டே இல்லை பாரு. சிமெண்ட் போட்டு என்ன பண்ணிட்டேன், சிமெண்ட் பால் போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். அவன் சொல்றாங்க நான் உஷார் கத்து கொடுத்த, நீ ரொம்ப உஷார் ஆயிட்டேங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை படி வைக்கணும், பிள்ளைங்களை எதிர்காலத்தை நோக்கி செல்லணும், எதிர்காலத்தை பண்ணணும், ஞானமா நடக்கும், வயசா நடக்கும். அவன் கவனிங்க, அவன் என்ன சொல்றாருன்னா பொல்லாப்பை தன் குடும்பத்தை விட்டு விலக்குவது எதுதான் புத்தி. அது எதோட சம்பந்தப்பட்டது வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி. ஆவின்றது எதோட வார்த்தையோட பாருங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த புத்தி என்பது எது, நம்ம ஆவியோட சம்பந்தம். பயப்பட மாட்டான். ஏன், தேவனை சார்ந்து இருக்கிற பெண் என்னைக்குமே பயப்பட மாட்டான், அவன் தைரியமா இருப்பான். ஏன்னா கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அவர் சொல்லுங்க என்னங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அப்போ நம்ம கடவுள் பாருங்க தன் மனைவி அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவார், புத்தி உள்ளவன் அன்போடும் தெளிந்த புத்தியோடும் ஆவியோடும் பயத்தோட நடத்துவான். அந்த குடும்பத்திற்கு பயத்துக்கு ஈவல் திங்ஸ்க்கு வேக்கல. ஏன்னா அவன் நல்லா பேசுவான், பேசி பேசி தைரியத்தை போயிடும். ஒரு மனைவி தன் குடும்பம் தன் கணவன் எல்லா விதத்திலும் சோர்ந்து போகும்போது அவனை என்ன பண்ணணும், பலப்படுத்தும். அது சொல்ல மாட்டேங்க, சத்தமா சொல்ல மாட்டேங்க, பலப்படும். அவனோட பேசணும், அவனோட பேசுவான். அண்ணன் மீண்டும் சொல்ல பாருங்க, தேவன் நமக்கு என்ன கொடுக்கல, பயமுள்ள ஒரு மனைவி இருந்தா அவன் வாழ்க்கையில பயம் கிடையாது, அவன் தைரியத்தை கொடுப்பான். பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் முதல்ல என்னங்க ஒரு மனைவி யாருதான் ஒரு பலன் மாதிரி கணவன். நீங்க சொல்லுங்க, கணவன் வீட்டுக்கு போனவனே என் பலனே யாருதான், நீதாம்மா. அப்போ உனக்கு சோறு போட மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என் பலன் யாருதான், நீதான். என் அன்பு யாருதான், நீதான். பலனும் அன்பும் தெரிந்த புத்தி நல்லா பேசுவான், கரெக்டா அந்த குடும்பத்தை லீட் பண்ணுவான். எத்தனை பேர் சொல்ல பாருங்க. அப்ப எதோடு சம்பந்தப்பட்டது, ஆவியம். அப்போ புத்தி என்பது எதோடு, ஈவில் திங்ஸ், குடும்பத்துல கெட்டது வராத மாதிரி பாதுகாக்கிற ஒரு மனைவி தான். இப்ப பார்ப்போம், ஒன்று தலைப்பை வாசிப்போம். ஒன்று தலைப்பு வேகமா போவோம், வேகமா பாருங்க. புத்தி உள்ளவள் புத்தி இல்லாதவள் இடித்தாள், புத்தி உள்ளவள் கட்டினாள், புத்தி இல்லாதவள் இடித்தாள். சொல்லுங்க, புத்தி உள்ளவள் கட்டினார். எதை, தாலி கட்டிக்கினான், 3 முச்சு போட்டுக்கினான், அது இல்ல. புத்தி உள்ளவள் கட்டினார், புத்தி இல்லாதவர்கள் இடித்தார். ஒன்று ஒரு வேகமா போ பாரு. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், ஸ்திரீ யாரை பத்தி சொல்லுது, ஏவல் புத்தி உள்ளவளா புத்தி இல்லாதவளா, கட்டினால இடிச்சாவ.
இச்சிட்டான். சொல்லுங்க, இச்சிட்டாளா கட்டிட்டாளா? இச்சிட்டான். யாரு? கட்டின வீட்டை என்ன பண்ணிட்டான்? இச்சிட்டான். கட்டளைங்களா அவ பாருங்க. முத நான் சொல்லுங்க, கட்டினாங்க புத்தி உள்ளவள், கட்டினால் புத்தி இல்லாதவர்கள் இடித்தான். இப்ப பாருங்க, நான் குடும்பம் அவளால கட்டப்படல, குடும்பம் அவளால் என்ன பண்ணீங்க? இடிஞ்சு போச்சு. புரியுதா அவளுங்க? வாசிங்க. ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்கதாக. பாருங்க, ஏற்கனவே என்னதாங்க இது? புத்திக்கு இனா அவன ஒண்ணு புத்தி தெரியும். இவன் நல்லவளா கெட்டவளா? இடிச்ச நல்லவதான், ஆனா நல்லவ இல்லை. நல்ல இவளால என்ன ஆச்சுங்க? இவன் பாரு, இவன் ஒரு நல்லவளா இருந்தா பழத்தை நம்ம சாப்பிட்டோமே, அந்த சாவை நம்மளோட போட்டோமே அப்படின்னு விட மாட்டான். யாருக்கும் கொடுக்குறான்? சரி பாதியா கொடுக்குறான். கட்டளை நீயும் சாவணும், நீயும் சாவு, நானும் சாவு. கட்டளை நம்ம என்ன பண்றோம் பாருங்க. அதனால சொல்றேன், ஒரு கணவன்னா மனைவி என்ன சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு, அது சாவு வருதுன்னா கூட என்ன பண்ணு, சாப்பிடுப்பா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் இது சாவு. கட்டளை அது முழுசா சாக மாட்டேன். அது மாதிரி குடுத்ததெல்லாம் சாப்பிட்றோம். நல்ல கவனிச்சு பாருங்க. இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னா யார் தான்? அவன் குடும்பத்தை கற்றவ இல்லை, குடும்பத்தை இடிக்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, முத பாம்பு கிட்ட பேசின ஒரே ஆள் யார் தான்? அதே மாதிரிதான் பாம்பு கட்டல, பாம்புல புத்துல பாலை ஊத்துற ஒரே ஆளா இருந்தா நீ தான். புருஷன் போக மாட்டான் பாம்பு புத்து கட்ட போறதானே. புத்து கோயிலுக்கு போனதானே. அப்போ ஈபிகா 302 புத்து கோயில போய் என்ன ஊத்துன? யாரு காரணம்? அதுக்கு மொக்கா யாரு? இவதான் காரணம். இவதான் யார்கிட்ட பேசுறவன்? நான் எவ்வளவு பேர் சர்ச்சில் நான் வரும்போதெல்லாம், நேற்று கூட நதியம்மா பேசு, நதியாவா போவோம் வெள்ளிக்கிழமை. என்னவா காரணம்னா அம்மா சொல்லுவாங்க, கனகம்மா புத்து கோயிலுக்கு போய்க்கிறாப்பா. ஆனா இங்க வந்தா நடனமாடி சோத்தரிப்பு. அங்க போனா என்னங்க? நாதர் முடியில் மேலே நல்ல பாம்பு உனக்கு நான் என்ன ஊத்த வந்துக்கிறேன் பாரு. இவ்வளவு பாட்டு எனக்கு வருது. ஏன்னா உள்ளுக்கு வெட்டுல்லா அப்பெல்லாம் கட்டால நாதர் முடியில் மேல் வந்திருக்கும். நல்ல பாம்பா அது. சத்தியம் வந்தான். எது கீழே கொட்டுறது என்ன பண்ணுதான்? அதான் நான் கேட்கிறேன், சத்தியம் எப்படி பண்ணுவா? கையில தானே பண்ணுவாங்க. கையில வாங்கிக்கோ. அந்த சத்தியத்தை கையில வாங்கினா என்ன வாங்க மாட்டேங்கிறவா? நல்லா யோசிங்க. ஏன் பிரச்சனைனா கொடுப்பது நல்ல புருஷ கடவுள் ஏன் மனைவி கொடுத்தாருன்னா ஹெல்ப் மீட்னு அர்த்தம். எங்க போனாலும் கூடவே இருக்கும். தேவன் நினைத்ததை மனுஷன் 3ஆம் மாசம் வத்தல் பாக்கு வச்சு பிடிச்சிடுற. வத்தலை பாக்கு, புகழ கட்டாமா, ரத்த காட்டேரி சோத்திரம் வத்தலை பாக்க வச்சு 3 பேரும் பிரிச்சு, 2 பேரும் என்ன வச்சு எத்துன்னு வந்து என்ன பிரிச்சு எத்துன்னு வர வத்தலை பாக்க மேரி என்னத்தை திட்டுறது? தேவன் நினைத்தது வத்தலை பாக்க வச்சு என்ன பண்ற? என்ன சிஸ்டம் 3 மாசம் ஆச்சு, நான் வத்தலை பாக்க வச்சு என்ன பண்ணிட்டேன்? இன்னும் தெரியல. அதேதான் வத்தல் பாக்கல மை தடவி பாக்குறேன் எங்க போய்கிறான்னு. இதெல்லாம் எப்படி? இது தேவன் நினைச்சது என்ன பண்ணக்கூடாது? 2 பேரும். இவன் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, புருஷன் இல்லாம ஒரு பாம்பு கிட்ட பேசலாம். இவனும் அவன் மேல வச்ச அன்புல பேசுமா நைட்டெல்லாம் பேசுது. நீ பேசு. அவன் பேசிட்டோம் விட்டான். இவன் நல்ல கவனிக்கணும். ஒரு ஆம்பளை கிட்ட பேசும்போது, ஒரு புருஷன் துணை இல்லாம ஒரு மனைவி பேசாம இதை பேசுறான்னா அது ரொம்ப குட். அவன் குடும்பம் ஊழ்ந்ததுக்கு காரணம் என்ன? இவன் பாம்பு கிட்ட இவன் கூட நின்றுதான் சவால் விட்டுப்பான். இவன் ஜெயிச்சுப்பான். பிசாசு செய்யற முதல் வேலை என்னன்னா 2 பேரும் இருக்கு. எப்பவுமே சரி, கணவன் மனைவி தேவன் நினைச்சு பிரியாம பைபிள். அதாவது உபவாசத்துக்கு நீங்க இருந்தா கூட 2 பேரும் கேட்டுருந்தா என்ன எடுக்கணும்? உபவாசம் எடுக்கிற பிறகு நான் எடுக்கிறேங்க 40 நாளைக்கு நான் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்ணக்கூடாம ஆயிடும். நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு 50+ ஆயிடுச்சு. என் வயசு ஒன்று நிற்காம சொல்றதுக்கு. உன் புருஷனுக்கு உத்தரவு இல்லாம 40 நாளைக்கு நீங்க தனியா வாழக்கூடாது, ஒன்னாதான் இருக்கும். நல்ல கவனிக்க. இல்லைங்க நீங்க அந்த ரூம்ல பத்துங்க, நானே வெளியில போய் மொட்டை மாலையில படுத்துக்கிறேங்க. இதெல்லாம் புருஷன் அனுமதிச்சாதான் நீங்க செய்யணும். 40 நாளுங்க நான் விரதங்கிறேன், நீ விரதங்கிற, அவனை விரதம் ஆக்கிறியே.
அதில் வர முருங்கைக்காய் குழம்பு வரும், அவனுக்கு ஊற்றி விட்டுறாங்க. புரியுது? அவன் ஐயோ அப்படின்னு ஏன் பிரச்சனை, அதெல்லாம் சொல்ற தீர்ப்போம். நீ கணவனோட வாழும், அதுதான் மனைவிடைய ரொம்ப குடும்பம் நல்லா இருக்கணும்னா எந்த விதத்திலும் என்ன பண்ணணும்? எங்கே போனாலும் பிரதர் அவனுக்கு மந்திரம் போட்டுக்கிறேன். நீ இப்படி சொல்லணுந்த நான் உனக்கு மந்திரம் போட மாமியாரே, என் மாமியாரே முரட்டு மாமியார், என்ன மாமியார்னு சொல்லலாம் தெரியல. அவன் சந்தோஷமா இருக்கணுங்க. புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கதான் நீ கண்குள்ளால் பார்க்கற. அவன் எல்லா விதத்திலும் இருக்கணும். ஏவாள் விழுந்து போனதுக்கு முதல் காரணமே ஏற்கனவே புத்தி இருக்குது, இன்னும் புத்தி வேணுமா? புருஷன் இல்லாம ஸ்டாண்ட் பண்ண முடியாது என்னைக்குமே. சரி, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சாதான் குடும்பத்தை கட்டணும், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் விழுந்து போய் குடும்பம் என்னாச்சுங்க, உலகத்துக்கு மரணம் என்ற சாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது யார் தான்? இவன் மூலியமா தான். புத்தி இல்லவன் இல்லைங்க, புத்தி இல்லாதவன். புத்தி என்ன ஆச்சுங்க, கெட்டு ஒண்ணு. இவளை பாருங்க, 2வது பாருங்க, ஆதியாகமம் 16:1-2. இது யாரு? இது யாருங்க? இது சாரா. இது பாருங்க, வாசிங்க வேகமா பாப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். குடும்பம் கட்டப்படல, இவளால குடும்பம். இது காரணம் யார் தான்? சாரா. அதாவது ஏன் அப்படின்னா 85 வயசு ஆகும்போது இவங்க 75 வயசுல அந்த கானான் ஊருக்கு போறாங்க. கானானுடைய சட்டம் என்னன்னா, ஒரு திருமணம் ஆனது 10 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது ஊர் வழக்கம். இந்த ஊர் வழக்கத்துக்கு யார் ஒத்து போறது? சாரான் ஒத்து போற. அவங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கூடாரத்தை அங்கங்க பேத்து போயிட்டே இருப்பாங்க. இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போயிட்டு தான் குடும்பம் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பாம்பு போட்டுனேங்கிறதுக்கு காரணம் இவ பாம்பு போட்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இஸ்ரேல என்னங்க கேஸ் விலை 60 ரூபாய் ஏற்றுக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியும், தெரியாது, அறிந்தது, அறியாது, எதுவுமே தெரியும். எப்படி எல்லாமே ஏறே போகுது. காரணம் என்ன? ஊர் வழக்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுது. ஊர் வழக்கத்துக்கு ஆகார கிளம்ப குடும்பம் கட்டப்படல, குடும்பம் இடிஞ்சு போச்சு. ஏன்? ஊர் கட்டுப்பாடு. நம்ம கூட என்ன பண்றோம்? விருது பாஸ்டர் ஊர் வழக்கம்னு ஒரு இது பாஸ்டர். சரி, என்ன வழக்கங்க? நாட்டாமாக அவர் பக்கத்துல அது ஆமை, இது பக்கத்துல ஊமை. நான் உக்காந்துக்கிறேன். அவங்க என்ன பண்றது? பேசுது. அவங்க அத்தனை பாக்க எடுத்து சூரியன் சாட்சி, புகழை கட்டை எடுத்து சந்திரன் சாட்சி, அப்புறம் சருக்கு எடுத்து எதுங்க பூமி சாட்சி. இங்க பிதாகுமாரி சாட்சி நான் சொல்லிருந்தா அவங்க பண்ணிட்டு ஊர் கட்டுப்பாடு, பொண்ணு கொடுக்குறங்க 50,000 கொடுக்கணும். இதுக்குப்பா 50,000? எல்லாம் சருக்கு வாங்கி கொடுக்குறியே. ஊர் வழக்கத்துக்கு நீ ஏன் போற? இல்லை பிறகு தண்ணி விட மாட்டான். நோனு கடவுளுக்காக சவாலா வாழ்ந்தா உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். எத்தனை பேர் சொல்லுவாருங்களா? நோய் ஊர் கட்டுப்பாட்டுக்கு இவர் கிளீன் பண்ணி இவர் பண்ற. குடும்பம் கட்டப்படல. குடும்பம் ஒரே கன்ஃபியூஸ். ஆகார் எது வரைக்கும் வந்துட்டா? ரோட்டு வரைக்கும் வந்துட்டு போட்டாங்க. தெரு வரைக்கும் வந்துச்சு. கடல் கட்டி இல்லைன்னு அதுதான். வீட்டை விட்டே ஓடுறான். ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு ஓடுறான். வீட்டை விட்டே ஓடுறான். வீட்டை விட்டே குடும்பம் ஓடுது. நெடுத்தறியில வந்து நிக்குது அந்த குடும்பம். ஆனா அந்த குடும்பத்தின் பேரை கௌரவத்தை காப்பாற்றணும்னு கடவுள் என்ன பண்றாரு? இன்று பேர் கடவுள் அந்த குடும்பத்தை காப்பாற்றி போட்டுவார். ஊர் வழக்கத்துக்கு ஒத்து போவாதுங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு உறுதியாக நில்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவாருங்களோ? சத்தமால சொல்ல மாட்டேங்களா? லோயா ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. அல்ல சொல்ல மாட்டேங்களா? லோயா சத்தமா இல்லை சொல்லுங்கள. ஊர் வழக்கம். அதனால தான் அவங்க போயிடுச்சு. ஒண்ணு அது நெக்ஸ்ட் பாருங்க. குடும்பம் கட்டப்படல. 25 ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தார். இவனுக்கு எத்தனை வயசு? 40. யூதர்கள் எப்பவுமே சின்ன பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன பொண்ணதான். இவளுக்கு 18 வயசுல இருந்து 20 வயசு இருக்கு. 20 வயசு டிஃபரெண்ட்ங்கிறாங்க யாருக்கும். இவளுக்கு ஏன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொண்டு வந்தாங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்காரர் செத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பாதுகாத்து மூத்த பையன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இவளையும் பாதுகாக்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. சேஷ்ட பாகம் பேசுறாங்க.
கல்யாணம் பண்ணாங்க, ஓகே. என்ன நடக்குது வாசிங்க வாங்கலாம். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தான் ஆகிய பாருங்க, பதாம் அராம். அராம் யாரு? அது ராமுக்கு இது இல்லையா? இவன் வரும்போது சும்மா வரல, ராம கூட்டின்னு வந்துட்டான். எந்த ராம்? ஜெயராம். ராம் என்ற எதை தூக்கின்னு வந்துட்டான்? சிலையை தூக்கின்னு வந்துட்டான். அதனால அங்க மென்ஷன் பண்றான், ராமா ராமா ராம் ராம் ஜெய ராமா அப்படின்னு என்ன பண்றாங்க? எதை தூக்கின்னு வந்துக்கிறான்? ராம. எந்த ராம? பவானி வீட்டுக்காரன்னு சொல்லாத ராம, அந்த ராம தூக்கின்னு வந்துக்கிற ராம். பாருங்க, சீரியா தேசத்திலாகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியம் சீரியா தேசத்துடைய லாபானுக்கு சகோதரி. லாபான், யாக்கோபு போனான், இந்த லாபான், இவங்க தான் அது. லாபானுக்கு என்னங்க? சகோதரி. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன பண்ண? ஜெபம் பண்ண. அப்ப என்ன நடக்குது வாசிங்க. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். யார் வேண்டுதல? புருஷன் ஜெபம் பண்ணத வேண்டுதலை கேட்டானா? அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. எங்க மோதி நிக்குது? எங்க மோதி நிக்குது? வயிற்றிலேயே மோது. காரணம் என்னன்னா, அந்த ராம தூக்கின்னு வந்தால நிறைய நாள் குழந்தை இல்லாத போது ராம தூக்கி 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 மடியில வச்சுக்கிறான். அந்த சலையை தூக்கி சொல்றாங்க சரித்திரத்துல. புள்ள இல்லையா, எதை தூக்கி வச்சுக்கோ. இப்ப கூட உனக்கு புள்ள இல்லையா, ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் மடியில இப்படி தூக்கி தூக்கி வச்சுக்கலாம், புள்ள போறோம். ஆனாதான் இந்துங்க கல்யாணம் பண்ணும்போது மடியில அந்த உருளைக்கட்டை வைக்கிறாங்களே, உருளைக்கட்டியா? ஏன் தேங்காய் வைக்கிறாங்க? குழந்தை பிறக்கணும், இந்த தேங்காய் சொல்லிச்சு அதுதான் மடியில கட்டுறது. ஏன்? அது இது எது இருக்குது? அந்த அதுங்க அம்மிக்கல்ல தூக்கி வச்சுக்க வேண்டியது, பெரிய குழந்தை பிறக்கல. அது இவனுடைய கல்ச்சர் தான். தூக்கி 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 ராமா வச்சதுனால ஒரு குழந்தை துஷ்மன்கா மாறதுக்கான இந்த துஷ்மி தான். அவன் யாரு யாரு அவன் பேருக்கு ஏசா. அவன் ஒரு மாறி மாறதுக்கான இவதான். 2 குழந்தை நல்ல குழந்தையா இருந்தான். தூக்கி தூக்கி எதுல வச்சுக்கிறது? சலையை தூக்கி எதுல வச்சுக்கிறதுங்க? இதுல வச்சு. அன்னர்த்தம் 2 பிள்ளைங்களும் அடிச்சுக்குதுங்க வீட்டுல. ஒரே சண்டை. ஒரே அப்பனுக்கு பிறந்துச்சுங்க பிறந்த. அந்த பக்கம் சண்டை, இந்த பக்கம் சண்டை. அவன் செருப்புல அடிக்கிறான், அவன் ஷூல அடிக்கிறான். அது இப்படி அடிக்க, இது அடி அடிக்க. நான் உருளை கட்டில அடிக்கல. ஐயோ ஏமா போதும் போதும் ஆச்சு பிறந்த. இந்த வீட்டுல சமாளிக்கிறது கூட நான் கொளுத்த வேலைக்கே போயிடுறேன். வந்து சர்ச்சுக்கு வேலைக்கு ஒரு வேலைக்கு. காரணம் என்ன? எது தூக்கி வச்சுக்கிச்சே? கூடுமே கெட்டு போச்சு. அனந்த மேலுக்கு சண்டை ஒத்து போல. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துல பிறந்தோம் ஈசாக்கு. தான் பிள்ளைங்களுக்கு 2 இனம் வந்துச்சுங்க சண்டை. அந்த சண்டை தான் இனி வரைக்கும் என்ன இருக்குதுங்க? அந்த வழியில வந்தவங்க சண்டை போட்டு இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிற நம்ம அபிதேக்கிறேன். எங்க? ஈரான் குண்டு, அமெரிக்கா டண்டு, இவன் வந்து பண்டு. நீ என்ன பண்ணுகிறான்? பாம்பு வச்சுட்டு சண்டை போறதுக்கு காரணம்னா இவனுக்கு அண்ணன் தம்பிச்சு அங்க வந்தது இது வரைக்கும் சண்டை போட்டுன்னு. இதுல தெரியாத நாய்ங்க புரியுற டிவியில சொல்லுகிறேன் வழக்கமா. பாருங்க, ஈரான் நல்ல தேசம். இந்த இவனு தான் யாரு யாரு? இஸ்ரவேலுக்கு அடிமையாக வந்தவர்கள் ஆளலாமா? வாயை கொஞ்சம் மூடலாமா? தெரியாத இட சரித்திரத்தை பேசிட்டு. இந்த சண்டை யாரால தான் வந்ததுங்க? மிஸ்டர் மிஸ்ஸஸ் யாரு? ஜெருசலேம். யாரு? ரெபேக்கா. என்னக்கா? ரெபேக்கா. அந்த குடும்பம் என்னாச்சுங்க? கட்டப்பல். அடுத்தது வாசிப்போம். என்ன சொல்லுது பாருங்க, வாசிப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 25:23. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களே ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றான். சரி, சண்டை போட்டீங்க. அடுத்தது அது குடும்பம் கட்ட போல ஒரே சண்டை, அண்ணன் தம்பிங்க. அதுக்கப்புறம் 5வது ஆதியாகமம் 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. எதுலுமே பிரச்சனை என்னது? சகோதரி மேல என்ன பண்றான்? 60 வயசு இவனுக்கு. யாக்கோபுக்கு 60 வயசுன்றார். ராகேலுக்கு எத்தனை வயசுன்றாங்க? 20 வயசு. 20 20 40 வயசு தாத்தா. லவ் அங்க நடக்குது. எங்க? கிணத்துல. இது எங்க நடக்குது? கிணத்துல. என்ன நடக்குதுங்க? அதுதான் சொல்றேன், குழாக்கு உங்க பொண்ணுங்களை அனுப்பாத. ஏன்னா குழால தான் என்ன வருதுங்க? கனெக்ஷன் வருதுன்னு நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. அவன் குடத்தை வைக்கும் போது அங்கே கனெக்ஷன் நடக்குது, அங்கேருந்து நடக்குது.
அவன் அங்கேருந்து ஏன்டா பல்ல வந்து எங்கே வளர்க்கணும், பாத்ரூமில் வளர்க்கணும், பல்ல இடிச்சுன்னுங்கிறான். இவன் பல்ல அங்கே இடிக்க அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற எதுங்க அந்த பேஸ்ட்டுக்கு இந்த பேஸ்ட் ஆக அது மேட்ச் ஆக அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் ரன்னிங் ரேஸ் ஆக. இதுக்கு காரணம் என்னன்னா போடாதான். இது எப்படி உங்களுக்கு தெரியும் புரியுது? அங்கிருந்து தான் நம்ம வந்தோம், கரெக்டா இல்லையா? எங்களுக்கே நீங்க தபாய்க்கிறீங்களா, கரெக்டா இல்லையா? தபாய்க்கிற வேலை செய்யக்கூடாதுங்க. அதுல இருந்து ஊறி வந்தவங்க தான். என்ன ஐயா எல்லாருக்கும் தெரியும், பேரு சொன்னா அவன் அலறுவான்னு நமக்கு தெரியும். அதனால சொல்றேன், தேவையில்லாத பண்ணாதீங்க. 40 வயசு இவனுக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா இவ அக்கா மேல என்ன பண்றா, போராமை கொண்டு என்ன சொல்றா, யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். இவன் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறான், தற்கொலை பண்ண நேசித்த பிள்ளை இவனா கொடுக்க முடியும். இவனும் என்ன கேஸ் தான், எதை தூக்கி வச்சுக்கிறது, கல்ல தூக்கி சலையை தூக்கி வச்சுக்கிற கேஸ் இவனும். ஆனாதான் வழியில போட்டு இவங்க ராகேல் வந்து அவன் நேசித்தா கூட பிதா கூட கல்லறையில இவளை கொண்டு போய் சேர்க்கல. காரணம் என்னன்னா அவன் அப்பா வீட்டு லாபாவுடைய இனத்தை தூக்கின்னு வந்துட்டாங்க, சலையை தூக்கின்னு வந்து வச்சுருந்தான். இப்ப அவனுக்கு புள்ள கொடுன்றான். அவன் சொல்றான், நான் என்ன ஆயிடுறேன், சூசைட். இந்த ஆவிதான் உங்களுக்கு வந்துச்சு, அணிலிருந்து செத்துறேன் ஓடுற அப்படியே ஓடுற. அந்த கெரோசின் இருப்பு கொடுக்குறதுல ஊத்துறதுல உனக்காக தான். ஏன்னா ஓடுறது கிணத்துக்கு ஓடுறது, இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, செத்துறேன். கதவை என்ன பண்றதுங்க, கஷ்டப்பட்டு வாங்கின கதவை டமான்னு அடிக்குது, டுமான்னு அடிக்குது. இதெல்லாம் அந்த வாலிப பாருங்க, அவன் செத்து போறதுக்கு காரணம் ஹாப்பி உமன் தான், கட்டளைங்கிறான். ஏன்னா அவனை வாழ்நாளெல்லாம் என்னங்க அவன் செத்து போய்க்கிறான். கட்டளை நான் வர அதுல பாப்ப வர ஏங்க பாஸ்டர் வந்துக்கிறாருங்க பாருங்கன்ற என்ன நான் அவர் பார்த்தா நான் உயிரோடு இருக்க முடியாது. அதுல ஒரு போங்க வந்துடுறேங்க நான் நினைச்சுக்கிறேன். அவர் போனதுக்கு காரணமே நீங்க தான் கட்டளை. நான் வந்துடுறேன். அது கிருபெல்லாம் கேட்பாருங்க, அந்த ஆக்ஷன் பண்ண போங்க ஏங்க வரங்க அப்படின்ற மாதிரி என்ன இருக்குதுங்க, முஸ்லிம் பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. இது என்ன அப்படின்னா இதுக்குதான் விஷயம். இவன் சொல்றேன் எனக்கு புள்ள கூட கடவுளா கூட. அவரு சொல்றேன் எவ்வளோ இன்வெச்சுன்னு பாருங்க, அவன் நான் சாகுறேன் அப்படின்ற. இப்ப என்ன நடக்குது வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். தேவன் அல்லவோ என் கர்ப்பத்தை, அவன் எங்க கர்ப்பம் அடிப்பான், உன் கர்ப்பத்தை அடைச்சுக்கான். என் கர்ப்பத்தை ஃப்ளோல பேசிட்டு கட்டளை விடுவேன். என்னதுங்க என் கர்ப்பத்தை, என்னது என் கர்ப்பத்தை, உன் கர்ப்பத்தை என்ன பண்றான், அடைத்திருக்கிறார். நான் தேவனா இருக்கிறான் கட்டளை. நான் என்னங்க இதுதான் பெரிய பிரச்சனை. இவன் அவனுக்கு அதுக்கப்புறம் குழந்தை வருது. என்னங்க யோசேப்பு மறந்தாலும் 2வது குழந்தை பென்ஜின் பிறக்கும் போது வழியில சேர்த்துட்டான். ஆனா இவளாலும் தன் குடும்பம் என்ன பண்ணல, கட்டப்படும். இப்போ வாசிங்க, கடவுள் யாரு, லேயாலால தான் குடும்பம் கட்டப்படும். வாசிப்போம், லேயால் பாருங்க, ஒரு குடும்பம் லேயால் கொடுப்பான். லேயால் என்ன, ஆதியாகமம் 30, ஆதியாகமம் 29, 34, 35. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுதும் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று லேவி ஆசாரியத்துவம் யாரால வந்துச்சுங்க, லேவியா. அடுத்து வாசிப்போம். ஆசாரியத்துவம் உலகத்தில் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா யாரு, ராஜா. இந்த இன்னைக்கும் இயேசு ஆசாரியனா இருக்கிறார், ராஜா. இந்த 2 கட்டப்படி. இன்னைக்கு சபை என்றால் லேவியர்கள் தான், ஆட்சி செய்வார் என்றால் அது யாரு, ராஜா. அப்படி இந்த 2ம் யாரால கட்டப்படுது, லேயால். கூச்ச பார்வை உள்ளவள், மதிக்கத்தக்கவள், அற்பமா எண்ணப்பட்டவள், அவள் மூலியமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டு. இன்னைக்கு வரைக்கும் இயேசு சொல்றார், நானே பிரதான ஆசாரியன், நான் வரப்போகிற மேசியாவாகிய ராஜா. அது சொல்ல மாட்டீங்களா, யூதாவின் ராஜா. இப்ப இவள் மூலியமா தான் 2 கோத்திரம், 2 பிள்ளைங்க, 2 இன்றைக்கு உலகத்துல இன்னைக்கு சவால் வருது. என்ன, ஒன்று ஆலயம், ஒன்னு என்னங்க ராஜாங்கம், ஒன்னு பிசிக்கல், ஒன்னு என்னங்க ஸ்பிரிச்சுவல். 2ம் யாரால கட்டப்படுதுன்னா லேயாலால. அல்ல சொல்ல மாட்டீங்களா. ஏன், அவன் என்னவா எண்ணப்பட்டால், அற்பமா எண்ணப்பட்டான். ஒரு கதை சொல்ல மாட்டேங்கல லோய. ஒரு பெண்கள் குடும்பத்துல மேற்றின்மையா இருந்தாங்கன்னா அவங்களால வீடு கட்டப்படாது. நல்ல கவனிச்சு, மேற்றின்மையா ஒரு பெண் இருந்தால்னா, தாழ்மை உள்ளவளுக்கு கர்த்தர் கிருபை. ஒரு மனைவி ரொம்ப மேற்றின்மையா இருந்தார்னா கடவுள் செய்யறது அவன் மலடி தன்மை தான். மேற்றின்மை அந்த காரியத்தை கொண்டு வரும், கடவுள் செய்யற காரியம். அப்ப
அப்போ நம்ம என்ன மேற்றின்மையா இருக்கக்கூடாது. மேற்றின்மை ரொம்ப மனைவிக்கு மேற்றின்மை இருக்கக்கூடாது. கடவுள் அதுதான் சொல்ல, ஏன் அற்பமா என்கிற மேற்றின்மை வந்தா பிறரை என்ன எண்ணுவாங்க, அற்பம். சொந்த சகோதரி என்ன என்ற அற்பமா அதான் கடவுள் செய்யுது. குடும்பம் இவளால கட்டப்படும். அடுத்து வாசிப்போம், என்ன சொல்லுது வாசிங்க. 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. யாருடைய குமார்த்திகள் ஒருத்தி? அந்த சம்ச வழியில வந்தவதான் யார்? எலிசபெத். அப்புறம் வாசிங்க பாருங்க, வாசிங்க வேக வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியோ நியமங்களின்படியோ குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக என்ன இருந்தாங்க? நீதி உள்ளவனா. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் குற்றமற்றவங்களா இருந்தாங்க. அப்புறம் என்ன இல்லாதங்க? நீதியா இருக்கிறான். கர்த்தருக்கு இவங்களுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஆனா என்ன நடக்குது வாசிப்போம். அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஓகே, இப்போ அவங்க மூலியமா குடும்பம் கட்டப்படுறது யார் பாருங்கறா? யோவான். இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்றவரே யார்? நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன ஒரு எழுதாம். இவளால் என்ன பண்ணுங்க? வயசானாக இருந்தாலும் குற்றமற்றவங்களாக தேவனுக்கு என்னங்க உண்மை உள்ளவங்களா ஊழியர் செஞ்சுனே வராங்க. கடைசி வயசானா கூட கத்து என்ன கொடுத்தாங்க? குழந்தை. அவங்க மூலியமா தான் யார் வந்தார்? யோவான். அடுத்து பாருங்க, லூக்கா 1:38 வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு உண்மையான பெண்ணு தான். கடவுள் யாருங்க? அடிமை. இந்த தாழ்மையை நினைச்சு பாருங்க. மரியாள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். அதனாலதான் இயேசு பார்க்கும்போது ஆடு பலியா கொடுக்கல, மாடு பலியா கொடுக்கல, 2 புறா குஞ்சுகளை கொடுக்க. ரொம்ப ஏழ்மையானவங்க தான் செய்வான். மிடில் கிளாஸ் தான். ஆனா இந்த மிடில் கிளாஸ் பெண்ல தான் இயேசு பிறக்கிறார். ஏன்? அவர் சொல்றார், நான் ஆண்டவருக்கு யாரு? அடிமை. யோசிப்பு யார்? நீதிமான். அதனால தான் யார் பிறக்கிறார்? இயேசு பிறக்கிறார். என்ன சொல்றாங்க? தன்னை தானே தாழ்த்துகிற கடவுள் சொல்ற மரியாள் சொல்றாங்க, என் தாழ்மை கத்தை என்ன பாருந்தார்? கண்ணோக்கி பார். ஒரு தாழ்மையான ஸ்திரீ இருந்தா அவள் குடும்பத்துல யார் பிறப்பார்? இயேசு பிறப்பார். எகோஷ்மா பிறப்பார். எத்தனை பேர் சொல்லுவாங்க? பாருங்க, சில பெண்களால குடும்பம் கட்டப்பட்டது, சில பெண்களால குடும்பம் இடிக்கப்பட்டது. ஒரு நாள் சொல்ல பாருங்க, யாரால கட்டப்படுது? புத்தி உள்ளவர்களால கட்டப்படுது. புத்தியை பயன்படுத்தாதவங்களால என்ன பண்ண முடியல? குடும்பத்தை கட்டப்படும். அடுத்தது 2வது வாசிப்போமே. புத்தி உள்ள மனுஷன் புருஷன். பாருங்க, புத்தி உள்ள மனுஷன் யாரு? புருஷன். பாருங்க, இப்ப அடுத்து புத்தியுள்ள மனைவி மட்டும் இல்ல, வயசு யாருக்குன்னா மென்ன இருக்கணும். பாருங்க, இவன் என்ன சொல்றது பாருங்க, நம்ம சொல்றோம் புத்தியுள்ள மனைவி இனத்தை கட்டுறா, வீட்டை கட்டுறா. இப்ப பாருங்க அடுத்த வசனம் போறோம். 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க. பாருங்க, இப்போ கடவுள் சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல். அப்போ தன் வீட்டை கட்டுறது மனைவி மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு படியில புருஷன் என்ன பண்றான்னா தன் குடும்பத்தை கண்மலையாக இயேசு மேல கட்டுறான். சொல்ல மாட்டீங்களா? லோயா கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? லோயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்லுங்க, எவனோ அவனை கண்மலை மேல் வீட்டை கட்டின. பாருங்க, அப்போ வீடு மனைவியால மாத்திரம் கட்டப்படாதுங்க, புருஷனால தன் வீடு கட்டப்படும். மனைவியை பார்க்கிற ஒரு ஸ்டெப் மேல இவன் எது மேல கட்டலன்னா, சத்தமா சொல்லுங்க, யார் மேல? கண்மலையாகிய இயேசு மேல கட்டுறான். சொல்ல மாட்டீங்களா? அதான் சொல்றேங்க, பழைய ஏற்பாடுல வீடு கட்டுறாங்க, புதிய ஏற்பாடுல இயேசு மேல கட்டுறாங்க. அது யாரால கட்டப்படுங்க? ஒரு புருஷன். எந்த புருஷன் சொல்லுதுங்க? புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? அப்ப புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ள கணவன் தன் குடும்பத்தை கிறிஸ்து மீது கட்டுகிறான். சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அதான் சொல்லுது, கிறிஸ்து மேல தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் இருக்கிறான். நல்ல கவனிக்கணும், புத்தியுள்ள மனைவி தான் வீட்டை கட்டுவாள்ல, புத்தி உள்ள புருஷனும் தன் வீட்டை கண்மலையாக இயேசு மேல் கட்டுகிறான். சொல்ல மாட்டீங்களா? கர்மத்தில் சொல்ல மாட்டீங்களா? இயேசுதான்.
உன் குடும்பம் யாரால கட்டப்படுங்க? இயேசுவால். அடுத்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. அடுத்த வசனம் யோபு 11:12. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பாருங்க. அப்ப என்னது காட்டு கழுதை குட்டினா? அந்த குட்டி தன் இஷ்டத்தின்படி ஓடி 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 என்ன பண்ணும்? புலி வாயில இதுவே மாட்டு. சொல்லுங்க, அந்த குட்டி என்ன பண்ணும்? இதுவே தான் வழி அறியாத இங்க ஓடி யார் எட்ட மாட்டீங்கன்னா புலி வாயில இதோ போய் புலி கட்ட இது போக தேவையில்ல, புலி இது கட்ட வர தேவையில்ல, இதுவே ஓடி 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 போய் யார் வாயில மாட்டீங்க? புலி வாயில மாட்டீங்க. அது யாரு அப்படின்னா சத்தமா சொல்லுங்க, யாருங்க? புத்தி இல்லாத ஒரு புத்தி இல்லாத புருஷன் தன் குடும்பத்தை யார் வாயில மாட்டி விட்டுருவான்? பிசாசு வாயில மாட்டி. அதான் சொல்றேன், புத்தி உள்ள புருஷன் தன் குடும்பத்தை கண்மலையாக இயேசு மேல நிறுத்துறான். கர்மத்தை சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. சத்தமோட சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. மூணாவது பார்ப்போம். தலைப்பு போடுப்பா. மூணாவது புத்தி உள்ள கன்னிகை. அடுத்து சொல்லுங்க, என்ன உள்ள கன்னி? புத்தி. அப்ப உங்களுக்கு தெரியும் 25:1-4 வரைக்கும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்புறம் வாசிமா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூடவே என்ன கொண்டு போனாங்க? எண்ணெய், பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். அப்ப என்னங்க? அணையாதபடி தன் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு. அப்ப இயேசுடைய வருகையில மனவாட்டியா போறீங்க, ஆனா புத்தி உள்ளவங்க தான் போவாங்க. அது 2 பேருக்கும் ஒப்பிடப்படும். புத்தி உள்ள கன்னினா என்ன அர்த்தம்? கணவன் ஆகட்டும் புருஷன் ஆகட்டும் சபை எதுதான் பேசுறாரு? கன்னியா தான் பேச. அவன் விளக்கு என்ன பண்ணும்? எரிஞ்சு நிற்கும். கூட என்ன தேவை? எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் எதுல? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. வசனத்தோட நடத்துகிற ஒரு பெண்ணு, வசனத்தோட வாழுகிற ஒரு பெண்ணு தன் விளக்கை அணையாதபடி காத்துக் கொள்ளுகிறதா யாருங்க? புத்தியுள்ளவள். இயேசு வரும்போது தன் விளக்கு அணையாது இருந்தா அவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள். எத்தனை பேர் பாருங்க, சொல்ல பாருங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அவளுக்கு பேர் என்ன? புத்தியுள்ளவள். அடுத்து வாசிப்போம், என்ன சொல்ல வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிசாசின் தந்திரத்திலிருந்து தப்புவார்கள். புத்தி உள்ளவர்கள் பிசாசின் தந்திரத்திலிருந்து தப்புவார்கள். வாசிங்க 1 பேர் 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் மனதின் இச்சையான மனதின் அறை என்ன பண்ணுங்க? கட்டிக்கொண்டு. வாசிமா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையால் உள்ளவர்களாய் இருங்கள். பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் என்னங்க? இருங்கள். பாருங்க, நீங்கள் உங்கள் மனதின் அறை என்ன பண்ணுங்க? கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். என்ன புத்தியா இருங்க? தெளிந்த. அந்த தெளிந்த புத்தி என்ன பண்ணும்? கண்டதை மனசை போட்டு யோசிக்காம தன் மனதை என்ன பண்ணுங்க? கற்றுவான். கண்டதை யோசித்தே இருக்க கூடாது. மனசுக்கு என்ன இருக்குதுங்க? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். மலைச்சல் மாட்டேங்க, உன் தோட்டம் எப்பவுமே அடைக்கப்பட்டிருக்கணும். தெரிந்த புத்தி உள்ளவங்க கண்டதை யோசிக்க மாட்டாங்க. தன் மனதை என்ன பண்ணுங்க? அடை கட்டி தெரிந்த புத்தியா இருங்க. கிறிஸ்து கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க. சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. அவர் வருகைக்காக காத்து கொண்டிருப்பாங்க. அவர் அளிக்க போகிற கிருபை மேல பூரண என்னவா இருப்பாங்க? நம்பிக்கை உள்ளவர்களா. அடுத்து வாசிங்க, என்ன சொல்லுது பாருங்க. தெரிந்த புத்தியா இருக்கணும்ன்றதுல 1 பேதுரு 4:7 வாசி. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துக்கு முடிவு என்னாயிற்று? சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியா ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய். எதுல ஜாக்கிரதையா இரு? நீ ஜெபத்துக்கு தான் வர மாட்டேங்கிற. தெரிந்த புத்தி இருக்கிறவன் ஜெபத்துக்கு வருவான். காலையில 5 to 6 மணிக்கு. எனக்கு வீட்டிலே ஜெபம் பண்ற பிரதர், என் ஜெபம் கேட்கப்படும். ரொம்ப தெளிவாக சகோதரியே, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா சத்தியத்தை சொல்வது என்னுடைய கடமை. நல்லா தான் சொல்றாரு பாருங்க. வாசிங்க, என்ன சொல்லுது? என்ன இதோட வருகையோட சம்பந்தம். அதே வசனம் பாருங்க. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? முடிவு சம்பவமா இருக்குது. உலகம் வேகமா சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையில ஒரு சாட்சி. அங்கங்க யுத்தங்கள் என்ன கேட்பீங்க? செய்திகளை கேட்பீர்கள். யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்குது. மும்முரமாய் கொண்டேதான் இருக்குது. இந்த உலகத்துடைய முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்ல சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. பிரேயர் பண்றதுக்கு ஜாக்கிரதை, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை, பிரேயர் பண்றதுக்கு ஜாக்கிரதை. பிரேயர் தான் நம்மளை தெளிந்த புத்தி உள்ளவர்களா மாற்றும். அல்ல சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. பிரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு. உலகமே
40 நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணாம இருக்கிற தெளிந்த புத்தியார். அடுத்த வசனம் என்ன பாருங்க, சொல்ல வாசிங்க. 1 பேதுரு 5. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க என்ன புத்தி திரும்ப சொல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னா ஜெபம் எதோட சம்பந்தப்படுதுங்க? விழிப்போட. நீங்க விழித்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் பேதுரு சொல்றாரு, எப்பா நான் தான் ஜெபம் பண்ணாம இயேசு சொன்னாரு என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னாரு, நான் கேட்கலையே, என் தேவனை மறுதலிச்சனே. அதான் மீண்டும் சொல்றேன், விழித்திருங்கள், பிரேயர் பண்ணு, தெளிவாயிரு, எப்படிப்பட்டவனை மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். அண்ணன் அவருக்கு சொல்றாரு, இயேசு சொன்னார்ல என்னோட கூட இணையிருங்கள் சொன்னாரா இல்லையா? 1 மணி நேரம் அது என்ன பண்ணு, 40 நாள் பிரேயருங்க, வரமாட்டேங்கிறேன். ஏன் வரமாட்டேங்கிற? காலையில வேலைக்கு 6 மணிக்கெல்லாம் முடிக்கிறோம், வேலைக்கு போறவங்க ஓடுறாங்க, வந்துட்டு வேலைக்கு போறவங்க வர்றாங்க, ஓடுறாங்க வேலை. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாவே வரமாட்டேங்கிற, இல்ல பிரதர் ஆவாது, ஒத்து வராது, இப்படி வாய்க்க சொல்லு, ஒத்து வராது, எல்லாமே சொல்லி போடுறாங்க, இவங்களே சொல்றாங்க. எப்படிங்க அது? ஏன்னா நல்ல கவனிங்க, நீ தெரிந்த புத்தி உள்ளவர்களா விழித்திருந்து ஜெபம் பண்ணனா, ஏனெனில் எதிரியாகிய சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். பக்கத்துல கை போய் சொல்லுங்க, நீ ஜெபிக்க மறந்தா உன்னை அவன் வாயில போட்டு தண்ணி ஊத்தி. ஏண்டி என் காசை வாயில போட்டுக்கலான்னு பாக்குறியா? உன்னையே வாயில போட்டுக்கலான்னு பாக்குறான். உஷாராயிரு, 2ஆம் வரிகளை போக முடியாது. ப்ரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா, புத்தியை பெறுவது எப்படி? புத்தியை பெறுவது எப்படி? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:3. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து. சொல்லுங்க, புத்தியே வா என்று சத்தமிட்டு என்ன பண்ணணும்? அழைக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எதை கூப்பிடணும்? புத்தியே வா என்று என்ன பண்ணணும்? சத்தமா கூப்பிடணும். புத்தியே வா என்று என்ன பண்ணுங்க? சத்தமிட்டு கூப்பிட்டு அழைத்து கூப்பிட, புத்தியே வா என்று கூப்பிடணும். அடுத்து பாருங்க, புத்தி எப்படி வரும்? 2 பாருங்க, நீதிமொழிகள் 2:6 வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து பேசின வார்த்தையிலிருந்து என்ன வரும்? புத்தியும் அறிவும். ஜெபம் மட்டும் முக்கியம் இல்ல, தேவனோட புத்தி எப்படி வரும்? நீ பைபிளை படிக்க 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 அவர் பேசின வாயின் வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன வரும்? புத்தி வரும். எது சொல்ல பாருங்க, அல்லேலூயா. கரவைத்தில சொல்ல பாருங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி புத்தி வரும்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவள் வாயில் நின்று அறிவும் புத்தியும். நீ பைபிளை படிக்க 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 தேவ பயம் மாத்திரமல்ல, விவேகமா எப்படி நடப்பது என்பதை கர்த்தர் தான் எனக்கு என்ன பண்ணுவாரு? அவர் வாயின் வார்த்தையினால நமக்கு என்ன பண்ணுவார்? புத்தி சொல்வார். புத்தி எப்படி வரும்? கடைசி வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 8:14 வாசிப்போம். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது. சத்தமா சொல்லுங்க, ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையது. நானே புத்தி, நானே புத்தி. ஒரு நோடு கர்த்தர் இருந்தார், அவர் தான் புத்தி. அப்ப யாரு கூப்பிடணும்? என் இயேசுவே, என் தேவனே. சத்தமா ஒரே முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனையும் மெயின் ஞானமும் என்னுடைய, நானே புத்தி, வல்லமை. புத்தி உள்ளவர்கள் வல்லமை உள்ளவர்கள். பவர் பவர் பவர். சொல்லுங்க, நானே 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 புத்தி. அது என்ன உள்ளது? வல்லமை. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் எல்லாம் சொல்லுங்க, புத்தியை வா என்று சத்தமிட்டு அழைங்கள். அவருடைய வாயிலிருந்து புத்தி வரும். கர்த்தர் சொல்றாரு, நானே என்னதான்? புத்தி. கரங்களை தட்டி தேவ ஜனமே, எல்லா கரலை உயர்த்தி, புத்தி உள்ள மனைவி புகழப்படுவார். கரலை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு புத்தியை தாங்கப்பா. புத்தி இருந்தாதான் என் குடும்பம் கட்டப்படும். ஒரு படி மேல புருஷர்கள் சொல்லட்டும், அவர்கள் என் வீட்டை கட்டினால் என் மனைவி, நான் புத்தி உள்ளனா இருந்து கண்மலையாக இயேசு மேல என் வாழ்க்கை கற்றுவேன். புத்தி உள்ள வைஸ் உமன். கரவயத்தை சொல்லுங்க, அல்லேலூயா. புத்தி இருந்தா சாத்தான் வாயில நீங்க மாட்ட மாட்டீங்க. தெளிந்த புத்தியாய் இருங்கள்.
தெளிந்த புத்தியை விழித்திருந்து ஜோம் பண்ண ஜோக்குறதே ஆயிரு. பிசாசு இது எத்தனையோ பேர் ஞானசான இடத்துக்கு வாயில போட்டுக்கணும். ஏன் வாயில போட்டுக்கணும்? புத்தி இல்லை. நீங்க உமன்ஸ் தான் புஷ்டியாகிற பெண்ணை கடவுள் விரும்புறதில்ல, புத்தி உள்ள பெண்ணை விரும்புறார். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் புத்தி உள்ளவர்களாய் இருப்பேன், என் கணவனும் புத்தி உள்ளவர்களாய் இருப்பான். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சத்தமிட்டு புத்தி எப்படி வரும்? சத்தமிட்டு கூட புத்தியே வா. அவர் வாயிலிருந்து புத்தியும் ஞானமும் வரும். நானே புத்தி. புத்தி எப்படிப்பட்டது? வல்லமை உடையது. புத்தி உள்ள மனைவி வல்லமை உள்ளவள். பவர்ஃபுல் லேடி, பவர்ஃபுல் உமன். பவர்ஃபுல் உமன் எப்படிங்க? அவள் புத்தி. நானே புத்தி. என் இயேசுவே சத்தமிட்டு கூட, என் இயேசுவே நீர்தான் ஆண்டவரே வாழ்க்கைக்கு துணையா வேணும். என் குடும்பத்தை கண்மலை மேல நிறுத்த முடியல, என் குடும்பத்தை கண்மலையாக இயேசு மேல கட்ட முடியல. என் ஆண்டவரே, என் இயேசுவே, வாய் திறந்து கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீங்க வாங்க, என் குடும்பத்தை என்ன புத்தி உள்ளவர்களாய் மாற்றுங்க. கை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? கை தட்டி பாடுங்களா?
என்னை துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை யாவை என்னை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. கரவேத்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சத்தமிட்டு கொடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, பெண்களின் தினம் இன்றைக்கு கருதி ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை சந்தோஷம் வைக்கிறது. மாம்ச பலத்தை நம்புறவன் கர்த்தருடைய மகன் அல்ல, புத்தியை விரும்புகிறான். இயேசு சொல்றார், நானே புத்தி, வல்லமையும் என்னுடையது, நீ மக்கள். புத்தி உள்ள மனைவி பவர்ஃபுல். புத்தி இருந்த பவர்ஃபுல். வல்லமைன்றது பவர் ஆஃப் காட். கடவுளுடைய வல்லமை பெற்றவன் குடும்பத்தை தடுத்து நிறுத்துவான். அவங்க அம்மா பத்தி சொல்றாருங்க சாலமன். அதுதான் நம்ம அம்மா எனவே டெஸ்ட் பண்ணி உன் பையனே கொடுக்குறார். சௌந்தரியம் வஞ்சனை ஏமாத்தப்பட்டதா, எங்க அப்பாவும் ஏமாத்தப்பட்டாரு. அழகும் வீண். ஒரு குழந்தை பெற்றெடுத்தா அழுக போயிடுவோம் எல்லாம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவியை ஸ்திரியை புகழப்படுவோம். ஹலல் ஒரு பிரைஸ். எங்க அப்பா என் மனைவியை இப்ப புகழறாரு. அதை கர்த்தர் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிறார். So celebrate. என் பொண்டாட்டி தான்பா எனக்கு எல்லாம். அவளை புகழ்ந்து பேசுற அளவுக்கு மாற்றுவான். அதுக்கு ஞானம், அதுக்கு தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தியை சத்தமிட்டு கூப்பிடு. அது எப்படி வரும்? அவர் வாயின் வார்த்தைய இருங்க, வெயிட் பண்ணுங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்போம். பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. கடவுள் சொல்றார், நானே புத்தி. புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டினா அதுக்கு மேல தான் புருஷன். புத்தி உள்ளவன் தன் குடும்பத்தை கண்மலையாக இயேசு மேல கட்டுவான். நீ ஒரு படி போனா அவன் உனக்காக புருஷன் 3 படி போவான். உயர்த்தி சொல்லுங்க, வயசாகிருங்க. அதுல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்திற்கு ஆஸ்தியும் வீடும் சேர்த்து வைக்கிறான். உண்மையில பிசிக்கலா நமக்கு வாழ்வதற்கு வீடு தேவை. கடவுள் சொல்ல, எண்ணத்தை உண்போம், இடத்தை உடுப்போம், வீடு நிச்சயமா கடவுள் இதெல்லாம் நமக்கு செய்கிற கடவுள் தான். ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில துணையாய் வந்தார். நான் ஆண்டவரே புத்தி உள்ளவளாய் மாறுவேன். புத்தி உள்ள குடும்பம், வல்லமையும் என்னுடையது. புத்தியோட கர்த்தர் வல்லமையும் பேசுறார். புத்தி தான் வல்லமையை கொண்டு வரும். குடும்பம் உன் புத்தினால நடக்குதானா? பவர் ஆஃப் காட், கடவுளுடைய வல்லமையால நடக்குது. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வேணும். அவளோடு சென்றேன். ஞான கண்மலை இயேசுவால தான். இயேசுவே என் வாழ்க்கையில துணையா. ஒரு மனைவி இப்போ நினைச்சா எதுவும் செய்யலாம். ஆனா புத்தி உள்ள நினைச்சா பவர்ஃபுல்லா அந்த குடும்பத்தை கொண்டு வரலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே புத்தி ஆழி, இயேசு ஆழி, இயேசுவே. அநேக தடவை நான் உன்னை விட்டுட்டு நான் சுய புத்தின்னு ஒண்ணுக்கு இதுக்கு பைபிள் சொல்ல, ஏய் மனிதனே உன் சுய புத்தி மேல சாயாத அப்படின்னு அர்த்தங்க.
காட் வேர்ட மிஞ்சி செஞ்சா அது உன் வார்த்தையினால் நீ செய்யற. சுய புத்திய சாராத, கர்த்தருடைய புத்தியை சாரு. கர்த்தருடைய புத்தி என்பது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, பண்ணிட்டேன். அதான் பைபிள சங்கீதம் அதிக சுத்திகரிப்புல சொன்னார். 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாது, அவன் வார்த்தையை கேட்காது. கர்த்தர் சொல்ல ஆலோசனை என்னுடையது, புத்தி என்னுடையது, நானே புத்தி, வல்லமை என்னுடையது. உன் குடும்பத்தை பவர்ஃபுல்லாய் மாற்றுகிற சக்தி தேவனுடையது. சொல்லுங்க, ஆண்டவரே புஷ்டியா இருக்கிற மனைவியா நான் இருக்க கூடாது, புத்தி உள்ள மனைவியா என்னை மாற்று. இந்த நாள் எனக்கு குடும்பத்துல கடனோட வாழ்வதற்கு காரணம் நானும் தான். நீ ஒத்துக்கணும். நீ சொல்லாம உன் கணவன் வாழணும். உன் குடும்பத்தை ஹாப்பினஸ் ஆகும். உன் கணவன் சொல்றதுல சில விஷயத்துக்கு கடங்காரா வாழ்ந்த நிம்மதி இருக்காதுமா. நானே என் வாழ்க்கையில வாழ்ந்து பாடு. அவள் புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுவாள். கத்துருக்குள்ள கட்டு. கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வீட்டிலலாம் உண்மையில சண்டையான சாப்பாடுக்கே வழி. பக்கத்துல கறி குழம்பு எனக்கு சாப்பிட்டோம். எங்க அப்பா குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு கிடப்போம். எங்க அம்மா சாப்பாடு காசுல படுத்துப்பாங்க. ரொம்ப கவலையா. என் தேவனை தேடின நாட்கள்ல குறையில்லாமல் ஆகாரம் கொடுக்கிற கடவுள். அதனாலதான் சொல்ல, இந்து குடும்பத்துல இருந்து வாழ்ந்தவன். வலிகள் தெரியும், வேதனை தெரியும். புத்தியுள்ள மனைவியா இருக்க பழகு. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உயர்த்துவார். கர்வயத்தை சொல்லுங்க, பாருங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்ம ஜெபம் மிஷனரி ஊழியர் அன்பையா இருக்கு முன்னாடி நமக்காக ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. புத்தியை தான் ஆண்டவரே, புத்துள்ள மனைவியை என்னை மாற்றும். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட எத்தனை பிரியமுள்ளவராக இருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. மனித வாழ்வு கட்டப்பட ஆண்டவரே சுவாமி தகப்பனே, நீர் எத்தனை கர்த்தாவே அப்பா சுவாமி அதிக ஆசை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு கட்டப்பட நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் லைஃப்பை நீங்கள் என்ரிச் பண்ணுறீங்க, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் சோதரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி தகப்பனை, எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் புத்தியுடர்களாக ஆண்டவரே சுவாமி தன்னுடைய குடும்பங்களை கட்டிவிட கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களுடைய குடும்பத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டிவிட கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஏகோபித்து ஆண்டவரே புத்தியாகிய உண்மையே அனுதினமும் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே அப்பா சுவாமி, எங்களுடைய வாழ்வை எங்கள் திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாக, ஆண்டவரே ஃபேர் மைண்டட் பீப்புளாக, நாங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக வாழ நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புத்தியாகி உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள, வேதத்தையே நாங்கள் கட்டாவை படித்துக் கொள்ள, உடைய சமூகத்தையே நாங்கள் அண்டிவிட, உடைய பிரசனத்திற்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட, எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட, எங்களுடைய வாழ்வு கட்டப்பட ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களை கர்த்தாவே நடத்தட்டும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை அனுதினமாய் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. செய்தி கொடுத்த தாசரையுடைய ஊழியர்களை, குடும்பத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். திருசபை மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வு இன்னுமாய் கட்டப்பட, நாங்கள் அநேக குடும்பங்களை கட்ட, அநேக வாழ்வை கட்ட, இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கங்கள் கட்டப்பட கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தரவட்டியமாய் தராய்ப்பு மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.
ஆமென். தலை தாழ்த்தும். பிதாவுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். குமாரனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக கடவுள். அவருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது. தலை குனிஞ்சு 3 முறை ஆமென், ஆமென், ஆமென். தலை தாழ்த்தும். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இணைக்கும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக வணங்கி சொல்லுமா. யாரும் சொல்லவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை வணங்கி சொல்லுவோம். நிறைய சொல்றேன். எங்க ஹல்லேலூயா, ஓசன்னா, ரட்சிப்பு. தேவஜனமே, காட் பிளஸ் யூ. பக்கத்துல கை போச்சு சொல்லுமா, பக்கத்துல கல்யாணமா எல்லாரும்